ஓகே. நம்ம இப்போ கொஸ்டின் இந்த இந்த இது மீட்டிங்க்கு இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு சந்தோஷம். நம்ம யாரோ இந்த தந்தை மகன் அதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கேள்வியை முதல்ல வந்துருச்சு. அதையே பார்ப்போம். தந்தையின் வயது அவரது மூத்த மகனின் வயதைப் போல் 2 மடங்கு ஆகும். 12 வருடங்களுக்கு பிறகு அவரது வயது ஒரு நிமிஷம் 12 வருடங்களுக்கு பிறகு அவரது வயது அவரின் இளைய மகனின் வயதைப் போல் 3 மடங்காகும். அவருடைய மூத்த மகனுக்கும் இளைய மகனுக்கும் உள்ள வயது வித்தியாசம் 15 எனில் தந்தையின் வயது என்ன? ஓகே, முதல்ல தந்தையோட வயதை எக்ஸ்ன்னு வச்சுப்போம், மூத்த மகனின் வயது ஒய்ன்னு வச்சுப்போம், இளைய மகனின் வயது ஜெட் அப்படி வச்சுப்போம். தந்தையின் வயது மூத்த மகன் வயதை போல் 2 மடங்கு. அப்போ x = 2y. கரெக்டா? எஸ் சார். சார் திருப்பி சொல்லுங்க சார். தந்தையின் வயது x, மூத்த மகனின் வயது y, இளைய மகனின் வயது z. இந்த 3 பேர் தான் இருக்கிறாங்க இந்த கணக்கில். தந்தையின் வயது மூத்த மகனின் வயதை போல் 2 மடங்கு ஆகும். அப்போ x = 2y அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் போடுறேன். கரெக்டா? எஸ் சார், அப்சல்யூட்லி. அப்போ 12 வருஷத்துக்கு அப்புறம் தந்தையின் வயது என்ன இருக்கும்? இன்னைக்கு வயசு x, 12 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட வயசு x + 12 இருக்கும். அது ஒத்துக்கிறீங்களா? அதே மாதிரி பெரிய பையனுடைய வயசு y + 12 இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன் சார். சின்ன பையனுடைய வயசு z + 12 ஆயிடும். பெரிய பையனோட வயசு y + 12 ஆயிடுமா சார்? இளைய பையன் z + 12 ஆயிடும். பெரிய பையன் சார், மூத்த பையன் y. அப்பா y + 12 ஆயிடும். அப்பா x, மூத்த பையன் y, இளைய பையன் z. அப்ப எல்லாருக்குமே 12 வயசு எச் ஆகும் இல்லையா? ஹலோ. எஸ் சார். ஓகே. எஸ் சார். எஸ் சார். அவரது வயது, அடுத்த லைன் பாருங்க. அவரது வயது அவன் இளைய மகனின் வயது, அதாவது 12 வருடங்களுக்கு பிறகு அவரது வயது யாரோட வயது? தந்தையின் வயது அவரின் இளைய மகன் வயதை போல் 3 மடங்கு ஆகும். 12 வருடத்துக்கு பிறகு அப்பாவோட வயசு x + 12, அப்புறம் சின்ன பையனோட வயசு z + 12. அப்போ x + 12 = 3 டைம்ஸ் 3 × z + 12. 3 பிராக்கெட்டில் z + 12 போடலாமா? x + 12 = 3. சரி, ஏனாங்க 3 மடங்கு வரதுனாலயா சார்? ஆமா. ஓகே. அடுத்தது அவரது மூத்த மகனுக்கும் இளைய மகனுக்கும் உள்ள வயது வித்தியாசம் 15. மூத்த மகனோட வயசு y, இப்போ வயசு y, அப்புறம் இளைய மகனோட வயசு z. அப்போ y - z = 15. 3 ஈக்குவேஷன் இருக்கு, 3 அன்னோன் இருக்கு, 3 தெரியாதது இருக்கு. அப்போ இதை சால்வ் பண்ண முடியுமா முடியாதா? பண்ணலாம் சார். இது ஒரு மெத்தட். சார் இப்படி மெத்தட் போட்டால் நான் எனக்கு 1 மணி நேரம் ஆகும்னு சொல்கிற பசங்களும் இருப்பாங்க. இருக்கீங்களா அந்த மாதிரி? எஸ் சார். ஆமாம், பாரு இங்கேயே இருக்கிறாங்க. யார்? நம்ம லோகேஷ். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன தந்தையின் வயது என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ பாரு விடை பாருங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க? 21, 42, 63, 84 இல்லையா? சார் சரியா ஸ்கிரீன் தெரியல, கொஞ்சம் மேல தூக்குங்க சார். 84, அது 84. ஓகே, அது ஸ்க்ரீன் கொஞ்சம் அதுக்கு எனக்கு கீழே கொண்டு வர முடியல, இருங்க பார்க்குறேன். 84. இப்போ பார்த்து எல்லாரும் பாருங்க, குழந்தைகளா நல்லா கவனிங்க நான் எப்படி பண்ணுறேன்னு. பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுது என் மனசில்? 21 ஆன்சராக இருக்காது, 84 ஆன்சராக இருக்காது என்று தோன்றுகிறது. எஸ் சார். பார்த்து அப்போ 63 ஆன்சராக இருக்கலாம் என்று தோன்றுகிறது. 42 இருக்கலாம் சார். 42 இருக்கலாம் அல்லது 63 இருக்கலாம், ஏதோ 42 இருக்கான்னு பார்ப்போம். இப்போ தந்தையின் வயது 42ன்னா அந்த மூத்த மகனின் வயது எவ்வளோ? 2y சார். 2y 2 மடங்கு அதிகம். அதான் 2 மடங்கு. அது எவ்வளோன்னு? தந்தையின் வயது 42, மூத்த மகன் வயது எவ்வளோ? 21. அப்ப இளைய மகனின் வயது 15 கழிச்சா 6. கரெக்டா? எஸ் சார். 6. இப்ப 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப தந்தையின் வயது இப்ப 42ன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் அவர் 54 இருப்பாரா? எஸ் சார். இருப்பார் சார்.
அப்போ இளைய மகனோட வயசு 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 6 வயசுக்காரன் 12 வயசுக்கு அப்புறம் 12 வருஷத்துக்கு அப்புறம் 18 இருப்பாரா? ஆமாங்க இருப்பாரு சார். இப்ப 54 வந்து 18ஓட 3 மடங்கா? பதி 18 இன்ட்டு 3 எவ்வளோ? 54ங்க சார். 54. எஸ் சார் வருது சார். எஸ் சார் வருது சார். அப்ப தந்தையின் வயது 54 முதல்ல கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 42 தான் சரியான விடை. இப்ப எங்க இப்ப நம்ம பேனாவும் தொடல, பென்சிலும் தொடல, மனசுலயே போட்டோமா? சார் சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். சார் இன்னொரு வாட்டி இன்னொரு சொல்லுங்க சார். வாட்டி உவஸ்ரீ அவர்கள் சொல்வார்கள். சொல்லுங்க உவஸ்ரீ. புரிஞ்சுதா சார் உங்களுக்கு? எனக்கு குழப்புது சார். சரி நானே சொல்றேன். நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும்னு சொன்னதுனால சொன்னேன். ஓகே, மறுபடி கொஸ்டினை இப்ப ஓஸ்ரீ படிப்பார்கள். ஓஸ்ரீ கொஸ்டின் படிங்க. தந்தையின் வயது அவரது மூத்த மகனின் வயதை போல் 2 மடங்கு ஆகும். 12 வருடங்களுக்கு பிறகு அவரது வயது அவரின் இளைய மகனின் வயதை போல் 3 மடங்காகும். அவரது மூத்த மகனுக்கும் இளைய மகனுக்கும் உள்ள வயது வித்தியாசம் 15 எனில் தந்தையின் வயது. ஓகே, இப்போ கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சுதா லோகேஷ்? எஸ் சார். ஓகே, புரிஞ்சுது சார். நான் தந்தையின் வயது எக்ஸ் என்று வைத்துக் கொண்டேன். அப்புறம் இவரோட பெரிய பையனோட வயது ஒய் என்று வைத்துக் கொண்டேன். சின்ன பையனோட வயது ஜெட்ன்னு வச்சுட்டேன். ஓகே, அப்போ தந்தையின் வயது மூத்த மகன் வயதை போல் 2 மடங்கு ஆகுனா எக்ஸ் ஈக்குவல் டு 2y அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. அப்படியே வச்சாச்சு. அடுத்தது 12 வருஷத்துக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் 12 வயசு ஆயிருக்கும். எக்ஸ் ப்ளஸ் 12 ஆயிருப்பார், ஒய் ப்ளஸ் 12 ஆயிருப்பார், ஜெட் ப்ளஸ் 12 ஆயிருப்பார். ஆனால் அது 12 வயசுக்கு அப்புறம் இளைய மகனை விட 3 மடங்கு அதிகம்னா இப்போ எக்ஸ் ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஜெட் ப்ளஸ் 12. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 2 மகன்களுக்கு நடுவால் உள்ள வயசு வித்தியாசம் 15. ஒய் மைனஸ் ஜெட் ஈக்குவல் 15 அப்படின்னு 3 ஈக்குவேஷன் இருக்குது. அது நம்ம அப்படி எழுதி வச்சிட்டோம். ஆனால் அந்த நான் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறதில்ல. இப்போ என்ன பண்ணுறோம், தந்தையின் வயது என்னன்னு கேட்குறாங்க. நான் மேலிருந்த வாரியாக பார்க்கும்போது 2184 இருக்காது என் மனசில் தோணுனதுனால உவஸ்ரீ 42 இருக்கலாம்னு ஒரு ஐடியா கொடுத்ததுனால 42 ட்ரை பண்ணலான்னு யோசனை பண்ணுறேன். இப்போ தந்தையின் வயது 42 இருந்தால் பெரிய பையனோட வயது 21 இருக்குமா? பாதி. எஸ். அப்போ அந்த சின்ன பையன் 15 வயசு கம்மி 6 இருக்குமா? எஸ் சார். அப்போ 6 வயசுக்காரன் 12 வருஷத்துக்கு அப்புறம் 18 ஆவானா? எஸ் சார். அப்போ அதனோட 3 மடங்கு 54. ஆமா சார். அது ஒரு ஆமா. இப்ப தந்தையின் வயது இப்ப 42, 12 வயசுக்கு அப்புறம் எவ்வளவு இருப்பாரு? 54 அப்ப அந்த 54 54 சரியா போச்சு. அப்ப 42 தான் ஆன்சர் என்று கண்டுபிடித்து விடலாம். அப்ப நீங்க அப்ப எதுக்கு சார் ஈக்குவேஷன்ல எழுதுனீங்கன்னு கேட்கலாம். ஈக்குவேஷன் எழுதினாதான் அந்த மனதில் உங்களுக்கு அந்த தெளிவு வரும். அந்த தெளிவு வரும். இன்னைக்கே நேற்று ஒரு இது போட்டனே, ஒரு குரல், ஒரு துளிப்பா போட்டனே, தெளிவு வேணும்னு சொன்ன போட்டிருந்தானா? எஸ் சார் கவிதை. ஆமா, அது அந்த தெளிவு வரணும்னா நீங்க பேசணும், இல்லை இது மாதிரி எழுதணும். ஏதோ பண்ணாதான் தெளிவு வரும். அதுக்காக எழுதுனது. ஆனால் அதை யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணாமையே போட்டாச்சு. ஓகே, அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். ஒரு தேர்வில் ஒரு மாணவர் தவறாக விடையளித்த கணக்குகளின் எண்ணிக்கை. சார் கொஸ்டினிங் தெரியல சார். தெரியலையா? கொஸ்டின் தெரியுது. என்னம்மா தெரியலங்கிறீங்க? நல்லா தான் தெரியுது. யாருக்கு தெரியல? எல்லாரும் தெரியுதா? எஸ் சார். அப்போ அம்மா உங்க கம்ப்யூட்டர்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, பார்த்துங்க என்னன்னு. இப்ப தெரியுதுங்க சார். அதான் நீங்கள் உங்கள் ப்ராப்ளம் உங்ககிட்ட வச்சுட்டு அப்புறம் தெரியலன்னு என்ன பண்ணுறது? ஒரு தேர்வில் ஒரு மாணவர் தவறாக விடையளித்த கணக்குகளின் எண்ணிக்கை சரியாக விடையளித்த கணக்கின் எண்ணிக்கையின் 3 மடங்கு ஆகும். இவர் நம்ம லோகேஷ் மாதிரி ஒரு பையனாக இருப்பார். சரியாக விடையளித்த கணக்குகளை விட தவறாக விடையளித்த கணக்குகள் 3 மடங்கு இருக்குது. ஜோக்கா சொல்கிறேன் லோகேஷ். ஓகே சார். அம்மாணவன் மொத்தத்தில் 120 கணக்குகளுக்கு விடையளிக்க முயற்சித்தார் எனில் அம்மாணவர் தவறாக விடையளித்த கணக்குகளின் எண்ணிக்கை எவ்வளோ? மொத்தமாக 120 கணக்கு போட்டிருக்கிறாரு. ஆனால் அதில் தவறான கணக்கு 3 மடங்கு சரியான கணக்கை விட. அப்போ தவறான கணக்கு இல்லை சார். அப்போ என்ன கேட்டிருக்காங்க? அம்மாணவர் தவறாக விடையளித்த கணக்குகள் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. பார்த்தோன்னே சொல்லிடலாம். 40 சார். 40 சார் தாங்க சார் 12. அப்போ 3 மடங்குனா 4 × 3 தான் 40 × 3 தாங்க சார் 120 வரும்.
இல்ல நீங்க கணக்கையே அவங்க 120 கேட்கல சார். கணக்கையே புரியாம ஏதோ போட நீங்க என்ன பண்ணி நம்பர் பார்த்தோன்னே ஏதோ கூட்டி பெருக்கி கழிச்சு ஏதோ போட்டுறோம்னு நினைக்கிறீங்க. கணக்கு புரிஞ்சுக்கங்க முதல்ல. மறுபடியும் யாரோ ஒருத்தர் படிங்க. லோகேஷ் படிங்க பார்க்கலாம். ஒரு தேர்வில் ஒரு மாணவர் தவறாக விடையளித்த கணக்குகளின் எண்ணிக்கை சரியாக விடையளித்த கணக்குகளின் எண்ணிக்கையின் 3 மடங்கு ஆகும். அம்மாணவன் மொத்தத்தில் 120 கணக்குகளுக்கு விடையளிக்க முயற்சித்தார் எனில் அம்மாணவர் தவறாக விடையளித்த கணக்குகளின் எண்ணிக்கை காண்க. இது பார்த்தோன்னே சொல்லி 90ங்களா சார்? 90 தான் சரியான விடை. சரி, இப்ப 90 சொன்ன பாப்பா இப்ப எல்லாருக்கும் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். அந்த 120ங்கிற கணக்குகளை 4ஆ பிரிச்சாதான் அந்த சரியா விடையளித்தது ஒரு பங்கு, மீதி 3 மடங்கு ஆகும். 120 4ஆ பிரிச்சா அது 30 வரும். அப்ப 3 மடங்கு 90ங்க சார். கரெக்ட். அவ்வளோ அப்சல்யூட்லி கரெக்டா அப்படி பின் பாயிண்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. ஒன்று நீங்க பேனை டச் பண்ண வேண்டாம், எதையும் டச் பண்ண வேண்டாம், அப்படியே சொல்லிட்டாங்க பாருங்க. புரியுதா? அவங்க சொன்னது புரிஞ்சுதா சார்? அந்த 4ல 3 மடங்கா பிரிச்சுக்கிறாங்க சார். நான் சொல்றேன். இப்போ அவங்க ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. இதை விட அழகா யாரும் சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன் பாருங்க. இப்போ தவறா சரியா எழுதுன இல்லை சாரி சரியா எழுதின கணக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்ப தவறா எழுதுனது எவ்வளோ? இல்ல சரியா எழுதுனது எக்ஸ்ன்னா தவறா எழுதுனது 3 மடங்குங்கிறாங்க. அப்புறம் எவ்வளோ? 3x. அப்ப x plus 3x மொத்தம் 4x ஆயிடுது. 4x வந்து மொத்தம் 4x ஈக்குவல் டு 120 இல்லையா? அப்ப x எவ்வளோ? ஆமாங்க சார். x எவ்வளோ? 30 சார். அப்போ தவறா எழுதுனது 3x, 90 சரியா எழுதுனது 30, 2 கூட்டினா 120 அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. புரிஞ்சுதா? புரியுற மாதிரி இருந்து புரியாம இருக்கா? கணக்கு அப்படிதான் இருக்கும். புரிய மாதிரி இருந்து புரியாம இருக்கும். அது போக போக சரியாயிடும். அப்புறம் இயல் எண்களில் பகு மற்றும் பகா எண் அன்றி உள்ள எண்களின் எண்ணிக்கை. த நம்பர் ஆஃப் நெய்தர் காம்போசிட் நார் பிரைம் நம்பர் இன் த செட் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ் ஈஸ். இப்போ 1 பகா எண்ணா பிரைம் நம்பர். பிரைம் நம்பர் 1 வந்து நெய்தர் பிரைம் நார் பிரைம். அதனால் அது வந்து 1. ஓகே. ரெண்டாவது அதை விட்டால் வேறு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு நம்பர் தான் அப்படி இருக்குது. அதனால் 1 என்பதுதான் சரியான விடை. ஓகே, அடுத்தது இதெல்லாம் ஈஸியான கேள்வி தான். அதனால் இது நேர புக்கிலேருந்து வந்த கேள்வி. அதனால் அடுத்து பாருங்கள். அடுத்த கேள்வி அடிக்கடி வர்ற கேள்வி. இந்த பசு கோழி கேள்வி வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கும். யாரோ ஒருத்தர் படிங்க. லோகேஷ் படிங்க. பசு மற்றும் கோழிகளை கொண்ட குழுவில் மொத்த கால்களின் எண்ணிக்கை 3 மடங்கு தலைகளின் எண்ணிக்கையை விட 16 கூடுதலாகும். குழுவில் உள்ள பசு மற்றும் கோழிகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், இந்த கேள்வி என்எம்எஸ்ல கூட வந்தது சார். நான் கரெக்டா ஆன்சர் எழுதல சார். சரி பரவாயில்ல. இப்போ இந்த கேள்வி தெரிஞ்சுக்க வேண்டிய, பசுக்கு 4 கால், கோழிக்கு 2 கால் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது தெரியுமா எல்லாருக்கும்? தெரியும் சார். ஓகே. இப்போ என்ன கேட்குறாங்க, ஏன்னா பசு மற்றும் கோழிகளின் எண்ணிக்கை 24, 4, 20 அப்படி போட்டிருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, பசு மற்றும் கோழி கொண்ட குழுவில் மொத்த கால்களின் எண்ணிக்கை 3 மடங்கு தலைகள் எண்ணிக்கை விட 16 கூடுதலாகும். அப்போ பசு வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், கோழி வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். இப்போ மொத்த கால் எவ்வளோ? 4x + 2y, இதுதான் மொத்த கால். கரெக்டா? திருப்பி சொல்லுங்க. பசு வந்து எக்ஸ் பசு இருக்குது, ஒய் கோழி இருக்குது. அப்போ மொத்த கால் எவ்வளோ இருக்கும்? 4x + 2y. 4x + 2y 1y இருக்கும். இது வந்து ஈக்குவல் டு 3 மடங்கு தலைகள் எண்ணிக்கையை விட 16 கூடுதலாகும். அப்போ தலைகள் எண்ணிக்கை என்ன? x + y தான் தலைகள் எண்ணிக்கை. x + y அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி அப்புறம் 16 கூட்டணும். 3 மடங்கு தலைகளின் எண்ணிக்கையை விட 16 அதிகமாகும். அப்போ ஈக்குவேஷன் என்ன? 4x + எல்லாம் எழுதுங்க பார்க்கலாம். 4x + 2y is equal to 3 × x + y + 16.
4x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 3 பிராக்கெட் x ப்ளஸ் ஒய் பிராக்கெட் க்ளோஸ்ட் ப்ளஸ் 16. இதிலிருந்து நீங்கள் xyயை கண்டுபிடிங்கள். சார் அந்த ஈக்குவேஷன் இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க சார். 4x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 3 பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கங்க பிராக்கெட் x ப்ளஸ் ஒய் க்ளோஸ் பண்ணிக்கங்க ப்ளஸ் 16. இதிலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாமான்னு பாருங்கள். x minus y is equal to 16. x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 16 வருது. எக்ஸுங்கிறது என்ன? பசு. பசு சார். ஒய்ங்கிறது என்ன? கோழி. இப்போ இருக்கிற ஆன்சர்ல எக்ஸ் மைனஸ் ஒய் 16 வருது. எந்த ஆன்சரு? அப்படியே ஒரு ஆன்சரே வரல சார். என்ன ஆன்சர் சொல்லுங்க. ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன்? 24. 20 எக்ஸ் ஒய் 4. அப்போ 20 மைனஸ் 4 16. ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். இன்னொரு வாட்டி என்ன சொல்றதுன்னு தெரியலையா? இப்போ யார் இப்போ 20 நாள் சொன்ன குழந்தைய சொல்லட்டும். சொல்லுங்க. அந்த ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் பசுவோட கால் 4 கால் இருக்குது, கோழிக்கு 2 கால் தான். இப்போ மொத்த கால் எவ்வளோ? 4x ப்ளஸ் 2y. இது ஒத்துக்கிறியா? அப்போ மொத்த தலை எவ்வளோ இருக்குது? பசு எக்ஸு கோழி ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தலை இருக்குது. அதனோட 3 மடங்கு என்ன? 3 × x ப்ளஸ் ஒய். அதை விட 16 கூடுதலாக 16 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணியாச்சு, கூட்டியாச்சு. அப்போ 4x ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 3 × x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 16. இப்படி போட்டால் இதெல்லாம் அடித்து அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் லெஃப்ட் ரைட் எல்லாம் அடித்தா எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 16 வருது. அதாவது நம்பர் ஆஃப் பசு மைனஸ் நம்பர் ஆஃப் கோழி ஈக்குவல் டு 16. நம்பர் ஆஃப் பசு மைனஸ் நம்பர் ஆஃப் கோழி 16 வருது. எது விடையில? First option. 20 4 பேசினா 6. ஆமா 16. அதுதான் ஆன்சர். ஓகே, வெரி குட். இப்போ கணக்கு விளக்கெண்ணன்னு சொல்கிறவங்களாம் இப்போ ஒரு அளவுக்கு தேங்காய் எண்ணெய் மாதிரி ஆயிருக்குதா? சார் ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், சரி தமிழில் தான் சொல்லணும்ல, பின்வருவனவற்றில் எது தவறான கூற்றாகும்? 1க்கும் 2க்கும் இடைப்பட்ட மெய்யெண்களின் எண்ணிக்கை 1க்கும் 3க்கும் இடைப்பட்ட மெய்யெண்களின் எண்ணிக்கை போன்றது. The number of real numbers between 1 and 2 is same as 1 and 3. அது தவறு. ஏன்னா 1 and ஆமாம், அது தவறு. மிகை மெய் எண்களின் முதல் எண் 0. சரி. அப்படியா? எஸ் சார், 0ல இருந்தா சார் ஆரம்பிக்கணுமே. ஓகே, அது இருக்கட்டும், எனக்கு தெரியல. அது குறையற்ற முழு எண்கள் 1லிருந்து தொடங்கும். குறையற்ற non-negative integer starts with 1. தப்பு சார், தவறு. -1ல இருந்து தொடங்கும் சார். -1ல இருந்து தொடங்கும் சார். இல்ல, நான் நெகட்டிவ்ப்பா, அது 0ல இருந்து தொடங்கும். கரெக்ட்டா? தான் சார் 1 தான். ஆமா, கரெக்ட் தான் சார். எது? மூணாவது. அதாவது நான் நெகட்டிவ் இன்டிஜர் ஸ்டார்ட்ஸ் வித் 1. இயல் எண்கள் எண்ணிக்கை ஒரு முடிவுள்ள எண்ணிக்கை. சரி. இல்லையே, the natural numbers is finite இல்ல, அது infinite. அது அதுவும் ராங். 1 ராங், 4 ராங். இப்ப 2 3ல எது ஆன்சர்? சார் தவறான கூற்று தான் சார் கேட்டிருக்குது. அதான் சார். ஆமா, அதான் சொல்றேன். குறையற்ற முழு எண்கள் 1ல இருந்து தொடங்கும். 0ல இருந்தா தொடங்கும். the first positive real number is இல்ல, நான் நெகட்டிவ் இன்டிஜர் ஸ்டார்ட்ஸ் வித் 1. அது கரெக்ட்டா? மூணாவது கரெக்ட்டா? தவறு சார். இப்ப 2 அல்லது 3ல ஏதோ ஒன்னு சரியான விடை. எதுன்னு நீங்க தான் சொல்லணும். டெசிமல் நம்பர் தான சார். மிகை மெய் எண்கள் முதல் எண் 0ல இருந்தா சார் ஆரம்பிக்கும். 0 1 2 தான் சார் ஆரம்பிக்கும். அப்ப அதான் குறையற்ற முழு எண்கள். அப்ப 2 தான் கரெக்ட். அப்போ ஏன்னா the which of the following statement is correct ன்னு கேட்டிருக்காங்க. இப்ப மிகை மெய்யெண்கள் முதல் எண் 0வா இருந்தா அப்ப 2வது தான் கரெக்ட். சார் தமிழ்ல வேற மாதிரி கொடுத்திருக்காங்க சார். கேட்டிருக்காங்க சார். பின்வருவனவற்றில் எது தவறான கூற்றாகும் கேட்டிருக்காங்க சார் தமிழ்ல. தமிழ்ல தவறான இல்ல, அப்ப ஏதோ
கொஸ்டின்லயே தப்பு, நம்ம அப்ப பார்க்க வேண்டாம். தப்பு இருக்கு சார். ஆமா, தமிழ்ல வேற கொடுத்துக்குது, இங்கிலீஷ்ல வேற கொடுத்துக்குது கொஸ்டின்ல சார். தப்பு இருக்கு, நம்ம பார்க்க மாட்டோம் எப்பவுமே. ஏன்னா அவ எது மீன் பண்றான்னு தெரியாது. வேண்டாம், விடு. அடுத்தது பார்க்கலாம். தெற்கு என்பது வடகிழக்கு, வடக்கு என்பது தென்மேற்கு எனில் வடமேற்கு என்பது எதுன்னு போட்டிருக்காங்க. இது நீங்கள் ஒரு பேப்பரில் ஒரு படம் வரைஞ்சிக்கங்க. வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்குன்னு ஒரு படம் வரைஞ்சிக்கங்க. அதுலேருந்து அப்புறம் போடுங்க. என்ன பண்ணுங்க, தெற்கு என்பது வடகிழக்கு, தெற்கு என்பது வடகிழக்கு. ஓகே, தெற்கு என்பது வடகிழக்கு, வடகிழக்கு. அப்புறம் தென்மேற்கு என்பது சரி, தெற்கு வடக்கு என்பது தென்மேற்கு, தென் இது மேற்கு. ஓகே, போட்டாச்சு. இதில் வடமேற்கு என்பது என்ன? வடமேற்கு என்பது மேற்கு. வடமேற்கு என்பது மேற்கா? இல்ல சார், சார் கிழக்கு ஆன்சர் சார். தெற்கு சார். இவ்வளவு சொன்ன எப்படி நம்ம? சார் தெற்கு என்பது வடகிழக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஆமா, தெற்கு என்பது வடகிழக்கு. ஆன்சர் கிழக்கா தான் சார் இருக்கும். இல்ல, நீ படம் வரைஞ்சு பாருங்க. வடமேற்கு தான். படம் வரைஞ்சு பாரு முதல்ல. படம் வரையாமையே பேசக்கூடாது. படம் வரைஞ்சு சொல்லுங்க. எனக்கு மேற்கு வருது சார். இப்ப தெற்கு வடகிழக்குனா அதுக்கு மேல 2 இருந்து வடகிழக்கு சார். இப்ப வடக்குனா தென்மேற்குனா அப்ப தெற்கு தான் சார் வந்தாகணும். இல்ல, கேள்வி என்ன எனில் வடமேற்கு என்பது என்னன்னு கேட்குறாங்க. நீங்க படம் வரையாம இதை நீங்க ஜெயிக்கவே முடியாது. படம் வரைஞ்சு பாருங்க. சார் மேற்கு தான் சார் வருது. மேற்கு தான் வருது. அப்புறம் ஏன் எனக்கு அவசரமா ஏன் தப்பா போடுறீங்க? நீங்க போடாம இருந்தா கூட பரவாயில்ல, சந்தோஷமா இருப்பேன். ஆனா ஏன் தப்பா போடுறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. படமே போடாம சார் எனக்கு குழம்புது சார். இது முதல் 2 கரெக்டா வருது, 3வது வண்டி குழம்புது சார். எது? நீ படம் போடு. 3வது வண்டி நீ படம் போட்டேன் சார். படம் போட்டேன் சார். இருங்க, படத்தை காமிங்க. இருங்க, நான் பார்க்குறேன். உங்க படம் சரியா போட்டிருக்கீங்களான்னு முதல்ல பார்க்கணும். நான் எல்லாம் தப்பா போட்டிருப்பீங்க. நிறைய குழந்தைக்கு இதுதானே உங்க வேலையா, இதுதானே தப்பா போடுறதுதானே வேலை. இருங்க, உங்ககிட்ட வர்றேன். இப்ப காமிங்க. இப்ப காமிங்க. எங்க படம் போட்டது காமிங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிய மாட்டேங்குது. நல்லா எது வடக்கு தெற்கு தெரிய மாட்டேங்குது. இல்ல, கொஞ்சம் நல்லா காமிங்க. தலைகீழா தெரியுது சார். அவர் தலைகீழா காமிக்கிறாரு இருக்கு. சரி, நானே போட்டு காமிக்கிறேன். தெற்கு என்பது என்ன சொன்னோம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? தெற்கு என்பது அது படிக்க சொல்லுங்க. தெற்கு என்பது வடகிழக்கு. ஆமா. பாருங்க. வடக்கு என்பது தென்மேற்கு சார். பாரு, நான் போட்டிருக்கேன். இது என்னோட தெரியுதான்னு பாருங்க முதல்ல. ஓ, ஸ்டாப் ப்ரெசென்டிங் வேறு போடணுமா? இப்போ என்னோட தெரியுதா? எஸ் சார். இது நார்த்து, இது சவுத்து, இது வெஸ்ட்டு, இது ஈஸ்ட்டுன்னு வச்சுருக்கேன். இப்போ தெற்கு என்பது, இந்த தெற்கு என்பது வடகிழக்குன்னா அப்போ இது நார்த்து, இது ஈஸ்டாக இருக்கணும். புதுசாக போடுறது. அதே மாதிரி வடக்கு என்பது சவுத் வெஸ்ட்னா இது சவுத்து, இது வெஸ்ட்டாக இருக்கணும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? நார்த் வெஸ்ட்டு என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. நார்த் இது நார்த் வெஸ்ட், இது நார்த்து, இது வெஸ்ட். இப்போ நார்த் வெஸ்ட்டாக இருக்கிறது என்னவா இருக்குது? இப்போ வெஸ்ட்டாக இருக்குது, மேற்காக இருக்குது. அதுதான். ஸோ நீங்கள் அதை நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் நீங்கள் வீட்டில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் லோகேஷ். கவலைப்படாதீங்க, அது கண்டிப்பாக தெரிஞ்சிடும். சரியா? இப்போ புரியாத மாதிரி இருக்கும். அது இது நீங்களே இதுதான் ஆன்லைன் கிளாஸில் உள்ள ப்ராப்ளம். இதுதான் என்ன பண்ணுறது.
ஆன்லைன் கிளாஸில் போர்டு மாதிரி எழுதி காமிக்கிறதுக்கு வழி இல்லை. ஓகே, இது வந்து நீங்கள் வீட்டில் போய் போட்டிங்கன்னா புரிஞ்சிடும். இது பெரிய விந்தை இல்லை, கஷ்டமான கேள்வியும் இல்லை, ஒரு ஃபார்முலா இல்லை, ஒன்றும் இல்லை. வெறும் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வச்சு கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி. இப்போ அடுத்த கேள்வி உவஸ்ரீ படிங்க. எஸ் சார். சூரியன் மறையும் ஒரு மாலை வேளையில் ஒருவர் ஒரு கம்பத்தினை பார்ப்பது போல் நின்றிருக்கிறார். கம்பத்தின் நிழலானது சரியாக அவரது இடப்பக்கம் விழுகிறது எனில் அவர் பார்த்திருக்கும் திசை என்ன? இப்போ அப்படியே மனசில் யோசனை பண்ணுங்க. சூரியன் மறையுதுன்னா மேற்க மறையும் இல்லையா? மறையுதுன்னா மேற்க தான் மறையும். அவர் ஒரு கம்பத்தை பார்த்து நிற்கிறாரு. கம்பத்தின் நிழலானது சரியாக அவரது இடது பக்கம் விழுகிறது. அப்படி என்ன, அவர் எந்த பக்கம் பார்த்து நின்றுட்டு இருக்கிறார்? யார் கரெக்டாக சொன்னாங்க? யார் அது? இப்போ யார சொன்னீங்களே? லோகேஷ் தான் சார் சொன்னாங்க. என்ன சொன்னாருன்னு கால் கேட்கல. ஆனால் குருட்டு பூனை விட்டத்தில் பாயிற மாதிரி பாயக்கூடாது. கரெக்டாக நீ பார்த்து போட்டு சொல்லணும். லோகேஷ் அவர்களே, நீங்கள் வந்து படம் போட்டு இல்லை மனசுலேயே படத்தை போட்டு கரெக்டாக சொல்லணும். என்ன ஆன்சர்? அவர் எந்த பக்கம் பார்த்து நின்று கொண்டிருக்கிறார்? சார் தெற்கு பக்கமா சார்? கரெக்ட். தெற்கு பக்கம் பார்த்து தான் தெற்கு பக்கம் பார்த்து நிற்கிறார். அதாவது அவர் தெற்கு பக்கம் பார்த்து கம்பத்தை பார்த்து நிற்கிறார். சூரியன் மேற்கு இருக்கு. மேற்கு இருந்த கம்பத்து மேல சூரியன் படும்போது கிழக்கு தான் சார் அவருக்கு நிழல் விழும். ஆமா, கிழக்கு விழும்போது அவருக்கு அது இடது பக்கம் தானே? எஸ் சார். அதான். அப்ப தெற்கு பார்த்து நிற்கிறார். இது பெரிய கஷ்டம் இல்லை. இது வந்து நீங்கள் இதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த பரீட்சை வந்து அப்படியே தியானம் பண்ணுற மாதிரி எழுதணும். அமைதியாக மனசை ரொம்ப இது பண்ணாமல், கசக்காமல், அறிபறி இல்லாமல் நிதானமாக எழுதுனீங்கன்னா ஜெயிக்கலாம். இந்த ப்ராப்ளம்லாம் நிதானமாக நின்று யோசிச்சாதான் வரும். அப்படி தானே? அவசரமாக யோசிச்சிங்கன்னா தப்பு தான் ஆகும். ஸோ அதனால தான் இது வந்து நிதானமாக நீங்கள் ஒரு தியானம் பண்ணுற மாதிரி எழுதுகிற ஒரு பரீட்சை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது 9 குறைந்தபட்சம் ஒரு இலக்கமாகவும் 069554 ஆகிய இலக்கங்களை கொண்டு உருவாகக்கூடிய ஈரிலக்க எண்களின் எண்ணிக்கை என்ன? The number of 2-digit combinations having 9 at least one of the digits from the digit 06954 is. எவ்வளோ 2 digit நம்பர் வரும்? அதில் 9 கண்டிப்பாக வந்திருக்கும். சார் 2 digit நம்பர் 9 வராது சார். 2 digit நம்பர்லையே 9 வராது சார். 2 4 6 8 தானே சார் வரும்? இல்லப்பா, 19ல 9 வருதா இல்லையா? என்ன பேசுறீங்க? தமிழ்ல இருக்கிறது ஏன் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு? நல்ல இன்னொரு 4 தடவை படியத. முதல் தடவை புரியலன்னா 2வது 9 குறைந்தபட்சம் ஒரு இலக்கமாகவும் 069554 ஆகிய இலக்கங்களை கொண்டு உருவாகக்கூடிய ஈரிலக்க எண்களின் எண்ணிக்கை. சார் 9 ஆன்சர் சார். எவ்வளவு ஆன்சர் சொல்றீங்க? 9 ஆன்சர் சொல்றீங்களா? இருங்க பார்க்குறேன். நான் போட்டுட்டு இருக்கிறேன். நான் போட்டு சொல்லட்டுமா? 1 2 3 4 5 6 7 8. இருங்க, எனக்கு 8 வருது. 9 4 5 6 சார் 19 29 39. 19 எப்படி வரும்? வராதே. 19 எப்படி வரும்? நம்பரை வச்சுதான் போடணுமாங்க சார்? ஆமா. என்னம்மா இது? தமிழ்ல முதல்ல கேள்வியை புரிஞ்சுக்க முதல்ல, அப்புறம் போடுறதுல அப்புறம் பார்க்கலாம். கேள்வியே புரியாம ஏதோ பண்ணி ஏதோ ஒரு ஆன்சர் வந்துடணும். அந்த ஆப்ஷன் கொடுத்ததுனால அது இருந்துட்டா அது கரெக்டாக நினச்சிக்கிறீங்க. எனக்கு கோவம் வந்து வருது. கேள்வி புரியாமல் நீங்கள் முதல்ல கணக்கு போட ஆரம்பிக்காதீங்க. முதல்ல கேள்வி புரியுங்க. 9 குறைந்தபட்ச ஒரு இலக்கமாகவும் 069554 ஆகிய இலக்கங்களை கொண்டு உருவாகக்கூடிய ஈரிலக்க எண்களின் எண்ணிக்கை எவ்வளோ?
எனக்கு 8 வருது, உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். என்னோடது தப்பாகவும் இருக்கலாம், பட் நான் போட்டிருக்கிறேன் அப்படி. கேள்வி புரியாமல் போட்டு ஸ்கூலில் உங்களெல்லாம் உங்கள் மூளையை மங்கடிச்சு வச்சுட்டாங்க. அதான் பிரச்சனையே. சார் 8 தான் சார் வருது. என்னென்ன நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். 90, 69, 96, 59, 95, 54, 94, 59. சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் முடி சொல்லுங்க. இப்படி மாற்றி சொல்லாதீங்க. 54. நோ 54 எப்படி வரும்? என்னம்மா நீ? ஆமையோ 54 வராது. சின்ன நம்பர் 69 முதல்ல சொல்லுங்க சார். 9 69. 9 ஈரிலக்க எண் கிடையாது. என்னம்மா இது சார்? 69 சின்ன நம்பர்னு சொல்லுங்க. இப்படி எல்லாம் கசமுசன்னு சொல்லக்கூடாது. சின்ன நம்பர்னு சொல்லுங்க சார். 49 59 69 99. இல்ல சார் அதே அப்புறம் தலைகீழ போடலாம். 90. நோ சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் படி கரெக்டா சொல்லுங்க. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப சொல்லுங்க. 49 கரெக்ட். அங்கிருந்து ஆரம்பிங்க. 49 59 69 99 இல்ல 94 சார். 95 இல்ல நல்லா பாருங்க. சார் 49 59 69 90 94 95 99 99 ஏன் முன்னாடி வருது? ஐயோ எனக்கு புரியவே மாட்டேங்குது. சின்னதுல இருந்து பெருசு போங்க. 99 எப்படி முன்னாடி வரும்? கடைசியா தான் வரணும். 8 கரெக்ட். 8ங்கிற ஆன்சர் கரெக்ட். நான் கேட்குற கேள்வி நீங்க புரிஞ்சுக்காம சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த கேள்வி இதில் இல்லை. உங்களுக்கு இல்லை இங்கே பாருங்க. 9 இருக்கணும். அந்த ஒரு தடவையாவது இருக்கணும். அப்போ மற்ற ஒரு நம்பர் அந்த 5 நம்பர் கூட அது இருக்கணும். 0 9 வராது. ஏன்னா அது ஈரிலக்க எண் கிடையாது. அதனால் 0 9 அவுட்டு. 49 இப்போ சொல்லுங்க. 49 59 69 90 94 95 96 99. அப்பாடா, இதை கொண்டு வரக்குள்ள எனக்கு இருக்கிற கணக்கு மறந்துட மாட்டிருக்கு உங்ககிட்ட. இப்போ நீ ஒரு இடம் படிப்பா. அதை கேள்வியை படி. முதல்ல கேள்வி புரிஞ்சுக்க. 9 குறைந்தபட்சம் ஒரு இலக்கமாகவும் 0 6 9 5 4 ஆகிய இலக்கங்களை கொண்டு உருவாகக்கூடிய ஈரிலக்க எண்களின் எண்ணிக்கை. ஆமா. அப்போ 9 கண்டிப்பா ஒரு நம்பரா 9 இருக்கணும். அப்போ முதல்ல 4 எடுத்துப்போம். 4க்கு 49 ஒரு நம்பரா வருமா? ஓகே சார். 49 59 69 69 99 அவ்வளவுதான் சார் வரும். எப்படி வரும்? அதான் இந்த மாதிரி. இப்ப 94 95 96 சார் வரும் சார். புரியுது சார். இப்ப போடுங்க சார். 96 90 எல்லாம் வரும். நீங்க இந்த மாதிரி இதுல சின்ன நம்பர் இருந்து பெரிய நம்பர் அப்படி ஏதோ ஒரு டிசிப்ளினை கொண்டு வந்துக்கணும். உங்களுடைய அப்ரோச்சில் ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வர வேண்டும். ஒழுக்கம் தமிழில் சொன்னால் நீங்கள் வேறு ஏதோ புரிஞ்சுக்குவீங்க தான் டிசிப்ளின் சொல்கிறேன். அது நம்ம வேறு ஏதோ தமிழ் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம ஏதாவது சொன்னால் அது வேறு மாதிரி புரிஞ்சிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இட் இஸ் கால்டு மேத்தமெட்டிக்கல் டிசிப்ளின்னு பேர். மேத்தமெட்டிக்கல் டிசிப்ளின் போடணும்னா முதல்ல சின்ன இலக்கு எடுத்துப்போம். 4 49 59 69 0 வர முடியாது. அதுக்கப்புறம் 0 9 வர முடியாது. அப்புறம் 99 வருது. அதுக்கு முன்னாடி ஏதாவது வாய்ப்பு இருக்கானா? ஆமாம் இருக்குது. 90 94 95 96 99 அப்படின்னு உங்களுக்கு நம்ம எதையுமே தவற விடவில்லை என்று சொல்லி உங்களுக்கு திருப்தியான ஒரு பதில் கிடைக்கும். நீங்கள் ஏதோ இந்த என்ன பூனை சொன்ன அது மாதிரி விட்டல் பாயிற மாதிரி பாயக்கூடாது. அதாவது கொஸ்டினை புரியாமல் நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடாது. தட் இஸ் த பாயிண்ட். ஓகே. இப்போ இதை லோகேஷ் அவர்கள் லோகேஷும் யுவஸ்ரீ தவிர வேற ஒருத்தர் படிங்க சார். நான் படிக்கிறேன் சார். சொல்லுங்க, படிங்க. மாணவர்கள் வரிசையில் ஒருவர் இடக்கோடியிலிருந்து 12வதாகவும் வலக்கோடியிலிருந்து 18வதாகவும் நிற்கிறார் எனில் அவ்வரிசையில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை.
இங்கே லெஃப்ட்ல இருந்து போனா 12வது ஆளா நிக்கிறார், ரைட்ல இருந்து பார்த்தா 18 ஆளா நிக்கிறார். மொத்தம் எவ்வளவு எண்கள் இருக்கு, எவ்வளவு பேர் நிக்கிறாங்க சொல்லுங்க. லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணா 12வது ஆளா வராரு. அப்படியே ஒரு கோடு போட்டு டிக் அடிச்சா கூட வந்துடும். அந்த பக்கம் ரைட்ல வந்து 18வது ஆளா வராரு. அப்ப மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த வரிசையில? 30 பேருங்க சார். 30 பேரை நல்லா பாருங்க, கண்ணில் விளக்கணை விட்டு பாருங்க. மாணவர்கள் வரிசையில் ஒருவர் இடக்கோடியிலிருந்து வலது பக்கமாக இடக்கோடு வலது பக்கமாக எங்க இருக்குது எனக்கு தெரியலப்பா. இல்லாத பொல்லாத படிக்காதீங்க. லெஃப்ட்லேருந்து போனால் 12வது ஆள், ரைட்லேருந்து வந்தால் 18வது ஆள். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ மொத்தம் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 34. ஆ 34 சார்? எப்படிம்மா 34 வரும்? இப்போ இப்படி வச்சு மொத்தம் 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். லெஃப்ட்லேருந்து 2வது ஆள், ரைட்லேருந்து 3வது ஆள். அப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க? மொத்தம் 4 பேர்னே சொல்லிட்டேன். நீ 2வது ஆள் சொல்லணும் பண்ணா லெஃப்ட்லேருந்து எத்தனாவது ஆள் அவர்? 4 பேர்ல 2வது ஆளை நமக்கு. ரைட்லேருந்து எத்தனாவது ஆள்? 3வது ஆள். அப்போ மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க? 4 பேர். 4 பேர். அப்போ நான் இதை 2 3 கூட்டினா 5 வருது. அது வந்து ஒன்று கழிச்சு அது வருதா சார்? 29 பேர். 29 பேர். ஆமா, அப்பாடா, 29 பேர் அந்த அந்த வரிசையில் இருக்கிறாங்க. அது வந்து பகா எண்ணா, பகு எண்ணா, இரட்டைப்படை எண்ணா, காண இயலாதா? நீங்க தான் சொல்லணும். 29 பகா எண்ணா? ஆமா சார். அது பகா பகா எண். பகா எண், அதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். இது வேற, இந்த 3 பேர் தவிர வேற யாரோ ஒருத்தர் படிங்க. ஒரு கோபுரத்தில் 6 விதமான மணிகள் 9 வினாடிகள், 12 வினாடிகள், 15 வினாடிகள், 18 வினாடிகள், 21 வினாடிகள் மற்றும் 24 வினாடிகள் இடைவெளியில் ஒலிக்கின்றன. காலை 6 மணிக்கு அவை அனைத்தும் ஒலித்தால் மீண்டும் அவை அனைத்தும் ஒரே நேரத்தில் ஒலிக்கும் நேரம் என்னன்னு கேட்குறாங்க. இன்னொரு முறை கொஞ்சம் மெதுவா திருத்தி நிதானமா படிங்க பார்க்கலாம். அதே குழந்தை. ஒரு கோபுரத்தில் 6 விதமான மணிகள் 9 வினாடிகள், 12 வினாடிகள், 15 வினாடிகள், 18 வினாடிகள், 21 வினாடிகள் மற்றும் 24 வினாடிகள் இடைவெளியில் ஒலிக்கின்றன. காலை 6 மணிக்கு அவை அனைத்தும் ஒலித்தால் மீண்டும் அவை அனைத்தும் ஒரே நேரத்தில் ஒலிக்கும் நேரம் காலை. ஏன்னா நீங்க ஸ்பீடா படிக்கும்போது அந்த காலை 6 மணி அளவு அப்படின்னு வருது, அங்க அளவுங்கிற வார்த்தையே இல்லை. அதனால தான் நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்லாம் மெதுவாக படிக்கணும். நான் சொல்ல தியானத்தில் படிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் மாதிரி படிக்கக்கூடாது. அது என்ன அர்த்தம்னா, ஒரு மணி வந்து ஒவ்வொரு 9 வினாடிக்கும் அது பல் அடிக்கும். இன்னொரு மணி வந்து ஒவ்வொரு 12 வினாடிக்கு அடிக்கும். இன்னொரு மணி வந்து ஒவ்வொரு 15 வினாடிக்கு அடிக்கும். இன்னொரு மணி வந்து ஒவ்வொரு 18 வினாடிக்கு அடிக்கும். இன்னொன்று வந்து 21 வினாடிக்கு அடிக்கும். இன்னொன்று வந்து ஒவ்வொரு 24 வினாடிக்கு அடிக்கும். இது ஒன்றும் இல்லை, அந்த எல்சிஎம் எடுங்க. 9, 12, 15, 18, 21, 24 எல்சிஎம் வருதா? இருங்க, மற்றவங்களும் சொல்லட்டும், வருதான்னு சொல்லட்டும். நீங்க சொன்னா பத்தாது. இந்த கணக்கு தான் நான் உருட்டே சொல்லிக்கிறேன். இந்த கணக்கு தான் நான் உருட்டே சொல்லிக்கிறேன். இரு பாப்போம். அது கரெக்டாக சொல்லியிருக்கேன். இன்னும் நீயே முடிவு பண்ணிட்ட அப்படி. சார் எல்லா வினாடிக்கும் எல்சிஎம் எடுக்குமா சார்? இரு, எல்லாம் மற்றவங்க போட்டு இருப்பா. ஒரு கொஞ்சம் அவசரப்படாத, கொஞ்சம் இரு.
9 வினாடி, 12 வினாடி, 15 வினாடி, 18, 21, 24க்கு ஒரு எல்சிஎம் எடுங்க. அத்தனை நம்பருக்கு ஒரு எல்சிஎம் எடுங்க. என்ன வருது? சரி, எல்சிஎம் என்ன வருதுன்னு பாருங்கள். எல்சிஎம் தான் எடுக்க சொன்னேன். எல்சிஎம் எடுப்பீங்கல்ல, எல்லாரும் தெரியுமா? 9, 12, 15 எல்லாம் எல்சிஎம் எடுத்து எவ்வளோ வருது? 9, 12, 15, 18, 21, 24 எல்சிஎம் எடுத்து எவ்வளோ வருதுன்னு மட்டும் பாருங்கள். முதல்ல அது சொல்லுங்கள். என்னமா அந்த என்ன எப்படி போடுவீங்க? அது என்ன எல் மாதிரி போடுவீங்களா? அது மாதிரி போடுங்க. எஸ் சார், எஸ் சார். என்ன வருது? வரமாட்டேங்குதா? சார் 2520 வருதுங்க சார். எஸ் சார், 2520 வருது சார். அப்படியா? அப்படி வராதே. எஸ் சார் 2520 சரி, 2520 இல்லை 240 வருதான்னு பாருங்க. 240 வரலையா? 240 வரல சார். 2220ங்க சார். எஸ் சார், அதான் சார் வருது. 2520 வினாடிகள். இப்போ 2520 வினாடிகள் எவ்வளோ மணி நேரம்னு பாருங்க. 2520 வினாடிகள் எவ்வளோ நிமிஷம் பாருங்க. 60ஆல் டிவைட் பண்ணுங்க. எவ்வளோ நிமிஷம்? 2520 60ஆல் டிவைட் பண்ணா எவ்வளோ? 420 சார். 420 நல்லா பாருமா. 2520 60ஆல் டிவைட் பண்ண எப்படி 420 வரும்? 42 சார். அப்போ என்ன 6:42க்கு மறுபடியும் ஒலிக்கும். அதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? 42 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் எல்லாம் ஒரே டைம்ல ஒலிக்கும். 6 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 42 தான் சார் வருது. அதான் 6:42ங்கிறத சரியான விடை. ஓகே, அடுத்தது இது யாரோ ஒருத்தர் படிங்க. இப்போ படிக்காதவங்க படிங்க. சார் நான் ஏற்கனவே படிச்சிட்டேன், பரவாயில்லையா சார்? படி பரவாயில்ல, படிங்க சார். இது 5, 8 அப்படியே படிக்கிறேன் சார். படிங்க. 5, 8, 6, 4, 9, 8, 5, 4, 2, 6, 7, 9, 8, 1, 3, 5, 4, 2 என்ற எண் தொடரில் அடுத்தடுத்து வரும் இலக்கங்களின் வித்தியாசம் 3 இருக்கும்படியாக உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை. ஆமா, அடுத்தடுத்து 3 வித்தியாசம் இருக்கிற மாதிரி எத்தனை பேர் இருக்குன்னு பாருங்க. முதல்ல 5, 8 இருக்குது, அதுக்கு 3 வித்தியாசம் இருக்குது, அது ஒரு பேரு. அப்புறம் 8, 5 அது ஒரு பேரு. 5, 8 ஒரு பேருங்க சார். 8, 6 வராது. 6, 4 வராது. 9, 8 வராதுங்க சார். அப்படியாங்க சார்? ஆமா அப்படிதான். வரேன். போடுங்க, வரேன்.
சார் 5454 2 டைம்ஸ் வருது. ரெண்டு தான் வருது. 5454 2 டைம்ஸ் அப்ப வருது. என்ன ஆன்சர் வருது? சார் ரெண்டு தான். ரெண்டு தான் ஆன்சரு. டைம் ஆயிடுச்சு, முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நாளைக்கு பார்க்கலாம். சார் 5454 2 டைம்ஸ் Thank you. வருது. உங்கள் ஸ்கூலில் ஏதாவது சொன்னாங்களா? இப்போ எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுதா இல்லையான்னு ஏதாவது பற்றி சொன்னாங்களா? என்டிஎஸ்சி எக்ஸாம் பற்றி? ஏன்னா ஆக்சுவலாக நான் இன்னைக்கு கவர்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமின்ஸ் ஃபோன் பண்ணி கேட்கும்போது காலையில் போஸ்ட்போன்மெண்ட் இல்லை என்று சொன்னார்கள். அதனால் நம்ம அவங்க இதுவரையில் அவங்க போஸ்ட்போன் பண்ணுறதா பிளான் இல்லை. அட்மிட் கார்டு இந்த வாரத்தில் அடுத்த வாரத்தில் வரும்னு சொன்னாங்க. அது உங்கள் ஸ்கூலில் ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்குறேன். சார் எங்க ஸ்கூல்ல வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கான ஹால் டிக்கெட் வந்துருச்சு. 23ஆம் தேதி தான் எக்ஸாம் ஹால் டிக்கெட் வந்துருச்சா? வெரி குட். அப்போ கன்ஃபார்ம்டு. அப்போ இனிமேல் போஸ்ட்போன் ஆகாது. கரெக்ட். அதான் நார்மலாக ஹால் டிக்கெட் வந்து ஸ்கூலுக்கே பல்காக அனுப்பிச்சுட்ருவாங்க. அங்கே வந்து குழந்தைகள் கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு முறை என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அவங்க வெப்சைட்லேயே போடுவாங்க, அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கன்னு. பட் நீங்களாம் சின்ன குழந்தைங்க தானே, அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஸ்கூலில் போய் வாங்கிக்கன்னு சொல்லிடுவாங்க. சார் இப்போ 21 ஞாயிற்றுக்கிழமை அதனால ஃபுல் லாக் பண்றதுனால எக்ஸாம் நடக்குமா சார்? என்ன ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்குன்றனால? முழு ஊரடங்கு இருந்தாலும் நீங்கள் இப்போ நடக்கும். நீங்கள் உங்கள் வண்டியிலையோ இல்லை வேறு ஊராக இருந்தால் முந்தின நாளே போய் தங்கிக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. முழு ஊரடங்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமை இருக்காது. இது என்னோட கணிப்பு. முழு ஊரடங்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை இருக்காது என்பது என்னுடைய ஒரு கணிப்பு. ஏன்னா இன்றைக்கி நேற்று போட்ட ஊரடங்கே யாருக்கும் பிடிக்கலை. அதாவது தேவையில்லாத ஒரு ஊரடங்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த ஒமிக்ரான் ஸ்ப்ரெட் ஆகுது, அதுலேருந்து எந்த மாற்றம் இல்லை. அது வந்து க்ரௌடான பிளேஸ் மட்டும் நீங்கள் பேன் பண்ணால் போதும், அதுக்கு மட்டும் ஊரடங்கு போட்டால் போதும். இந்த மாலு, அப்புறம் இந்த தியேட்ரு, கோயில், அந்த மாதிரி இருக்கிற அதுக்கெல்லாம் நீங்கள் ஊரடங்கு போட்டால் போதும். பொதுமக்களுக்கெல்லாம் ஊரடங்கு போட வேண்டியதில்லை. இந்த என்டையர் கொரோனா பீரியட் 2 இயர்ஸில் I used to travel length and breadth of கோயம்புத்தூர், எங்கள் நேட்டிவ், சென்னை, பெங்களூர் சுற்றிட்டே தான் இருக்கேன். நான் போகாத மாதமே இல்லை சென்னைக்கு.
அப்படி இருக்கும்போது இந்த பீக் கொரோனா இந்த பஸ்ஸஸ் எல்லாம் இல்லாத போது போகலை. மற்ற டைமெல்லாம் நான் போயிட்டு தான் இருக்கேன். நீங்கள் சேஃபாக இருக்கணும், அவ்வளோதானே ஒழிய போகாமல் இருக்கணும் அப்படின்னு யாரும் சொல்ல. சேஃபாக இருக்கணும். நல்லா நீங்கள் மாஸ்க் ஒரு நாளைக்கு 2 மாஸ்க் கூட போட்டுங்க. நான் இந்த 5 ரூபா மாஸ்க் 4 ரூபாய்க்கு விற்கிது இல்லையா, அந்த ப்ளூ கலர் மாஸ்க் அது வச்சுருப்பேன். எப்பவுமே என்னுடைய வண்டியில் ஒரு 20-30 மாஸ்க் இருக்கும். என் பேக்கில் ஒரு 10 இருக்கும். ஒன்று போட்டானே கொஞ்சம் வேர்வேனாலும் எடுத்து வீசிட்டு இன்னொன்று மாட்டிக்குவேன். அவ்வளோதான். கொஞ்சம் சேஃபாக இருந்தால் போதும். அதுக்கு ஊரடங்கெல்லாம் ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட எனக்கு சொல்லுவாங்க, என்னடா நீ பாட்டு சுற்றிட்டே இருக்கிற, கொரோனா பார்த்து பயம் இல்லையாம்பாங்க. இந்த கிளாஸ் எடுக்கிற டைம் தவிர இன்றைக்கி கூட நான் ஒரு 10 கிலோமீட்டர் வண்டி ஓட்டினேன். சனிக்கிழமை 60 கிலோமீட்டர் வண்டி ஓட்டினேன் நான். ஸோ இட் இஸ் நாட் அ வெரி பிக் திங். ஸோ பார்த்து ரொம்பலாம் பயந்துக்க வேண்டியதில்லை. நீங்கள் கரெக்டான டைமில் சாப்பிட்டுட்டு எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நல்லா தூங்கிட்டு முகக்கவசம் போட்டுட்டு உங்கள் தொழில் என்ன தொழில், உங்கள் தொழில் ஒரே தொழில் தான், படிப்பது தான். அதில் முழு கவனம் செலுத்தினீங்க என்றால் உங்கள் இம்யூனிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். அப்புறம் எந்த நோயும் வராது. அது வந்தால் கூட சரி வேண்டாம், இவரெல்லாம் இம்யூனிட்டி அதிகமாக இருக்குது, இவரை விட்டு வேறு ஆளுக்கு போயிடலான்னு போயிடும். சந்தோஷ், அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா போயிடும். இன்னொன்று, உங்களுக்கு குழந்தைகளுக்கு பை நேச்சரே இம்யூனிட்டி ரொம்ப அதிகம். உங்களுக்கு தடுப்பு அந்த இது ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதனால் அவ்வளோ சீக்கிரமாலாம் வந்துடாது. ஆக்சுவலாக எங்களை மாதிரி ஆளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். 60 வயசுக்கு மேலே இருக்கும் வாய்ப்பு அதிகம். நாங்களே என்ன பண்ணுறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், அது பண்ணுறோம். இன்றைக்கி கூட நான் 6 கிலோமீட்டர் ஓடினேன். நான் சில டைம் தான் என்னுடைய அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறேன். டெய்லி ஓடுறதெல்லாம் போட்டால் நல்லா இருக்கான்னு போடுறது. ஸோ அந்த சனிக்கிழமை இல்லை ஏதோ வெள்ளிக்கிழமை ஐ வென்ட் ஃபார் 11 கிலோமீட்டர்ஸ் ஏதோ ஒரு நாள் போன வாரம். ஸோ நீங்கள் பாடியை கொஞ்சம் பக்காவாக வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓடணுங்கிற அவசியம் இல்லை. எக்ஸசைஸோ யோகாவோ இல்லை ஸ்கிப்பிங்கோ, ஐ டோன்ட் நோ, வாட் எவர் யூ ஆர் டூயிங், அது மாதிரி இப்போ புல்லப்ஸ் ஏதோ ஒன்று பண்ணுவீங்க இல்லையா, சைக்கிளிங், ஏதோ ஒன்று பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுட்டிங்கன்னா எந்த நோயும் உங்கள் பக்கத்தில் வராது. அது வந்தால் கூட அது பக்கத்தில் சந்தோஷக்கிட்ட பக்கத்தில் வந்துட்டு ஓடிடும். ஐயோ இந்த ஆள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறான் அப்படின்னு ஓடிடும். அப்படி இருப்பீங்களா சந்தோஷ்? எஸ் சார். ஆமாம், அந்த மாதிரி இருங்க. நீங்கள் நான் சொல்கிறது வேறு யாருக்கு நான் சொன்னேங்கிறதுக்காக இருக்காதீங்க, அப்பா சொல்கிறாருங்கிறதுக்காக இருக்காதீங்க. ஆமாம், நீங்களே அது மாதிரி ஒரு ஃபிட்டாக இருந்துட்டிங்கன்னா எந்த ஃபார் எவர் வரக்கூடாது. அது உங்கள் வயசுக்கெல்லாம் எப்பவுமே டாக்டருக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையே வரக்கூடாது. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 40 வயசு முடிய டாக்டர்கிட்டே போகாத மாதிரி நீங்கள் இருந்துட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பெரிய நோய் வராது. ஃப்ராங்க்லி ஐ ஹவ் நெவர் கான் டு டாக்டர் எக்ஸப்ட் அந்த மாதிரி ஒரு தடவை கீழே விழுந்தேன், அப்புறம் நாய் கடிச்சிது, இதுக்கு தான் போயிருக்கேன். அந்த மாதிரி நாய் எனக்கு கடிச்சிருச்சு ஜாகிங் போகும்போது, அதுக்கு போய் 4 ஊசி போட்டேன். இந்த மாதிரி தான் போயிருக்கேன். இந்த காய்ச்சல், தலைவலி, அது இதெல்லாம் வர்றதில்லை நமக்கு. இத்தனைக்கும் சார் நீங்க அப்ப சென்ட் பண்ணிருந்தீங்கல்ல சார் போட்டோஸ், அதை பார்த்துட்டு தான் சார் நான் சைக்கிளே ஓட்ட ஆரம்பிச்சேன். ஆமா, நிறைய ஸ்டாப் பண்ணிருந்தேன் சார் கொஞ்ச நாளா. அதுக்கப்புறமா நீங்க சென்ட் பண்ண போட்டோஸ்லாம் வச்சா சார் நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். நீங்க நான் சைக்கிளிங்ல 2 ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். எக்ஸசைஸ் பண்ணிட்டே ஏதோ ஒரு எக்ஸசைஸ், சைக்கிளிங்கோ, ஜாகிங்கோ, வாக்கிங்கோ, ஸ்கிப்பிங்கோ ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருங்க. ஒரு வாரத்துக்கு 7 நாள் பண்ணாட்டி கூட அட்லீஸ்ட் 4-5 நாளாவது பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்லது. அது உடம்புக்கு ஒரு மாதிரி ஒரு தெம்பு கொடுக்கும், ஒரு வெடுக்கன் இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். அது உண்மையாகவே அது ஒரு இன்பம், பேரின்பம். அது ஏதோ ஒரு ஹார்மோன் சுரக்குது. இதெல்லாம் வேர்வை வரும்போது ஒரு ஹார்மோன் சுரக்குது. அந்த ஹார்மோன் உங்களுக்கு ஒரு இன்ப ஹார்மோனுங்கிறாங்க. ஆக்சுவலாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நிதின்ராஜ், நீங்கள் எல்லாம் ஜாய் ஆஃப் ரன்னிங் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தமிழில், என்னுடைய யூடியூப்பில் இருக்குது. ஜாய் ஆஃப் ரன்னிங், ரன் பண்ணும்போது ஏன் அந்தளவு ஜாய் வருது அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். முதல் 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் கொஞ்சம் வேர்வை வரும்போது அது கொஞ்சம் ஜாய், அப்புறம் கொஞ்சம் ஜாய். ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் ரன் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அது உங்களுக்கு ரன் பண்ணுற மாதிரியே தெரியாது. அது பாட்டுக்கு அது கால் ஓடும், அது பண்ணும், அப்படியே போகிற மாதிரி இருக்கும். நான் நிறைய பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் இதுவரையில் நான் ஒரு 10 கிலோமீட்டர் ஜாகிங்கே ஒரு 30-40 தடவை போயிருக்கேன். 21 கிலோமீட்டர் ஒரு 10 தடவை போயிருக்கேன். 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நான் ஒரு 100-200 தடவை போயிருப்பேன். எனக்கு விவரம் தெரிஞ்சவருந்து போகிறேன். ஸோ எதை சொல்ல வேணால் அது அப்படியே அந்த இன்பம் கொடுக்கும். அந்த இன்பம் வர வர உங்களுக்கு இன்னும் பண்ணலான்னு தோணும். எப்போ கொஞ்சம் டயர்டாகிற மாதிரி இருப்பாங்க இல்லையா, அப்போ நீங்கள் நிறுத்திக்கலாம். இன்னொன்று எந்த அளவு ஓடலான்னா, நீங்கள் ஓடும்போது நிதின்ராஜ் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் ஒருத்தர் ஓடுறாரு, அந்த கெஸ் வாங்கிட்டே பேசுவார். அந்த பேசும்போது அந்த பக்கத்தில் இருக்கிறதுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அப்போ இன்னும் ஓடலான்னு அர்த்தம். பக்கத்தில் இருக்க புரியல, ஏதோ வளர்கிற மாதிரி இருக்குது அந்த கெஸ்ஸில் அப்படின்னா நீங்கள் நிறுத்திக்கோன்னு அர்த்தம். இதெல்லாம் ரன்னிங்க்கு உண்டான இலக்கணங்கள்.
நான் ரன்னிங்க்கு உண்டான இலக்கணக்கு நல்லா தெரியும், ஏன்னா நான் ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கிறதுனால. மற்ற அதே மாதிரி சைக்கிளிங்க்கு இருக்கும், ஸ்கிப்பிங்க்கு இருக்கும், ஏதோ இருக்கும். நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுங்கள், பண்ணால் மட்டும் இருக்காதீங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனிவே வில் கோ டு த கிளாஸ் நவ். சார் நாளையில இருந்து ரன்னிங்கும் பண்றேன் சார். ரன்னிங் அல்லது சைக்கிளிங், நான் இது அதுன்னு நான் சொல்லலை. ஏதோ ஒன்று பண்ண, உங்களுக்கு எது பிடிக்குதோ அது பண்ணுங்க. எனக்கு ரன்னிங் தான் பிடிக்கும் வாக்கிங் விட, அதனால நான் ரன்னிங் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு எதோ பிடிக்கும் பண்ணுங்கள், நத்திங் ராங். அது பண்ணிங்கன்னா அந்த உங்கள் இம்யூனிட்டி நல்லா டெவலப் ஆகிடும் நிதின்ராஜ். அப்போ உங்கள் மனசு எதையும் ஃபோக்கஸ் பண்ணாது. அது நீங்கள் என்ன அந்த படிப்போ ரன்னிங்கோ எது பண்ணுங்கள் அதில் தான் ஃபோக்கஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு இது வராது. இன்ஃபேக்ட் நிறைய பேர் என்னுடைய வீட்லேயே கூட எங்கள் பையன் ஒன்று சொல்கிறதுல வச்சுங்க, எங்கள் ஒய்ஃபு மற்றவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, என்னடா இப்படி எப்போ பார்த்தாலும் வெளியே இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நத்திங் கிரேட். நம்ம என்ன வெளியே போய் என்ன அந்த கொரோனாவே பிடிச்சி சாப்பிட போகிறோம், அது ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம வந்து நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாவே சரியாயிடும். ஓகே, நம்ம ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து இன்றைக்கி மேத்தமெட்டிக்ஸ் பார்க்கலான் இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ 1 by 1 நம்ம போகலாம். மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சம் சில இந்த தமிழ் இதில் வந்து கொஞ்சம் எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒன்று பார்க்கலாம். நான் 4 நாள் 4 பார்க்கலான்னு சொன்னேன் இல்லையா. இன்றைக்கி மேத்ஸ் பார்ப்போம், நாளைக்கு இது பார்ப்போம், அதுக்கு பேர் என்ன மென்டல் எபிலிட்டி, நாளான்னைக்கு சயின்ஸ் பார்ப்போம். இன்றைக்கி யாராவது கிளாஸ் எடுக்க விரும்பினா எடுங்க. நான் எடுத்தது போக ஒரு 5-10 நிமிஷம் கிளாஸும் எடுங்க. ஓகே ரைட். இந்த ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? எஸ் சார், விசிபிள் தான். ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா த ஃபஸ்ட் கொஸ்டின் 26th கொஸ்டின் படிக்கலாம். சந்தோஷ் படிக்கண்ணா. சந்தோஷ் ஆர் யூ தேர்? சரி நானே படிக்கிறேன், அப்புறம் அடுத்த கேள்வி அவர் படிக்கட்டும். The age of the father is twice the age of the elder son. 12 years hence, the age of the father will be thrice that of the younger son. If the difference between the elder and younger son is 15, the age of the father is. இந்த ஒரு கொஸ்டினை நான் உங்களுக்கு கொஞ்சம் விலாவாரியாக நானே போடுறேன், நீங்கள் தெரிஞ்சாலும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அப்புறம் நம்ம மற்ற கொஸ்டினில் நம்ம எல்லோரும் நீங்கள்லாம் கூட போடலாம். இப்போ இதில் இந்த ஏஜ் ஆஃப் த ஃபாதர், எல்டர் சன், யங்கர் சன்னை எக்ஸ் ஒய் ஜெட்ன்னு வச்சுட்டேன். அதாவது ஏஜ் ஆஃப் த ஃபாதர் எக்ஸ், ஏஜ் ஆஃப் த எல்டர் சன் இஸ் ஒய், ஏஜ் ஆஃப் த யங்கர் சன் இஸ் ஜெட்ன்னு வச்சுட்டேன். ஓகே, அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y. ஏன்னா ஏஜ் ஆஃப் த ஃபாதர் இஸ் ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் எல்டர் சன்னுங்கிறாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 2y. அடுத்தது 12 years hence, இப்போ இருந்து 12 வருஷம் ஆகும்போது அந்த ஃபாதரோட வயசு எக்ஸ் ப்ளஸ் 12 ஆகிருக்கும். பையன் பெரிய பையனோட வயசுமே ஒய் ப்ளஸ் 12 ஆகிருக்கும். சின்ன பையன் வயசு ஜெட் ப்ளஸ் 12 ஆகிருக்கும். எல்லாருமே வளர்ந்துருப்பாங்க, ஏஜ் ஆகிருக்கும். அப்போ இன்னொன்று என்னென்னு சொல்கிறாங்க, அந்த 12 years hence அப்பாவோட ஏஜ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 12 இஸ் ஈக்குவல் டு த்ரைஸ் த ஏஜ் ஆஃப் த யங்கர் சன் 3 into z ப்ளஸ் 12 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். மூணாவது ஈக்குவேஷன், the difference between the elder and younger son, y minus z equal to 15. இந்த 3 ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இந்த 3 ஈக்குவேஷன் நம்ம ஒரு பேப்பரில் எழுதிக்கிறோம். என்னென்ன ஈக்குவேஷன்? x equal to 2y, x plus 12 equal to 3 into z plus 12, y minus z equal to 15. ஒரு 3 ஈக்குவேஷன் நம்ம எழுதியாச்சு. இந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, ஆனால் எழுதிட்டோம். யூஸ் பண்ணாமல் எப்படி நீங்கள் இந்த கொஸ்டின் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் இது எழுதினா தான் அந்த யூஸ் பண்ணாமையே நம்ம கொஸ்டின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஆன்சர் பாருங்கள். வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் ஃபாதர்னு கேட்டிருக்காங்க. 21, 42, 63, 84. எனக்கு என்னமோ அந்த 21, 84 இருக்காதுன்னு தோணுது என் மனசுக்கு. அதனால் நான் அதை விட்டுடுறேன், இப்போதைக்கு விட்டுறேன். ஒரு 42 எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். இப்போ ஃபாதர்ஸ் ஏஜ் 42 இருந்தால் எல்டர் சன்னோட ஏஜ் எவ்வளோ இருக்கும்? ஃபாதர் ஏஜ் இஸ் ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் எல்டர் சன். அப்போ எல்டர் சன்னோட ஏஜ் எவ்வளோ இருக்கும்? 21. அப்போ எல்டர் சன்னுக்கு யங்கர் சன்னுக்கும் ஏஜ் 15ன்னா யங்கர் சன்னோட ஏஜ் எவ்வளோ இருக்கும்? 6. 7. 21க்கும் 15 கழிச்சா 6 வருது. யங்கர் சனோட ஏஜ் 6 இருக்கும். யங்கர் சன் 12 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ இருப்பார்? இப்போ 6. யங்கர் சன் 12 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ இருப்பார்? 18. அப்போ அந்த த்ரைஸ் இஸ் ஏஜ் எவ்வளோ? 18ஓட 3 மடங்கு எவ்வளோ? 3 times 8, 3 times 54. அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ ஃபாதர் ஏஜ் நவ் 42. அதோட 12 கூட்டினா 12 வருஷத்துக்கு அப்புறம் என்ன இருப்பார் அவர்? 54 இருப்பாரா?
54. 54 வந்துருச்சு. அப்போ 42 தான் ஆன்சர் அப்படின்னு நீங்கள் போட்டுடலாம். இப்போ சார் நீங்கள் கன்வீனியண்ட்டாக 42 எடுத்துட்டீங்க சார், வேறு எதோ எடுத்திருந்தா அது வந்திருக்காதல்ல, கண்டிப்பாக வந்திருக்காது. ஆனால் உங்களுக்கு இப்போ நான் 63 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 63 எடுத்து அது வந்திருக்காது. ஆனால் அந்த 63 எடுத்து வராமல் இருக்கும்போது உங்களுக்கு ஒன்று தெரியும், ஃபாதர்ஸ் ஏஜ் 63 விட குறைவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிக்னல் கொடுக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போது எய்தர் த ஆன்சர் இஸ் 42 or 21. அப்புறம் யூ கேன் ட்ரை 42 கரெக்டாக வந்தால் நீங்கள் போட்டுடலாம். வரல 21 ட்ரை பண்ணுறீங்க, அது வரல, அப்போ 42 தான் இருக்குன்னு சொல்லி நீங்கள் போடாமையே கூட நீங்கள் அதை மார்க் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் டூ. பட் இதுக்கு என்னன்னா அந்த ஈக்குவேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஈக்குவேஷனை சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் யூ நீட் டு ரைட் தி ஈக்குவேஷன் எய்தர் இன் யுவர் மைண்ட் ஆர் இன் அ பீஸ் ஆஃப் பேப்பர் ஸோ தட் த கிளாரிட்டி வில் கம். தெளிவு வரணும். அந்த தெளிவு, கொஷனோட தெளிவு வந்தால் அந்த கொஷின் ஈஸியாக பண்ணிடலாமா சந்தோஷ்? எஸ் சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. அடுத்த கொஷின் போகலாம். சரி, அடுத்த கொஷின் என்ன? ஏஜ் இது வந்துட்டு அடுத்த கொஷின் போகலாம். சரி, என்னது 26 27. Can anybody read this question? யாரோ ஒருத்தர்? சார் please. The number of neither composite nor இல்ல prime அதுக்கு number மேல is அதுக்கு மேல அது 27 in an examination. Okay, sir. In an examination, a student got thrice as many sums wrong as he got right. If he attended 120 problems in all, the number of problems incorrectly done is. இது நீங்களே பண்ணுங்க, மனசுலயே வாட்ஸ்அப் பண்ணி பண்ணுங்க. In an examination, a student got thrice as many sums wrong as he got right. That is, whatever the number of sums he got it right, அதை விட number of sums he got it wrong is 3 times. If he has attended 120 problems in all, the number of problems incorrectly done is. Sir, 90. Sir, 90 என்பது சரியான விடை. யாரோ 30 சொன்னாங்க, அது எதை எப்படி சொன்னாங்கன்னு கேட்கலாமா? சார், நான் வந்து அந்த தப்பான ப்ராப்ளம்ஸ் சொன்னேன் சார். ஆமாம்மா, தப்பான ப்ராப்ளம் தான் 90. ஏன்னா 3 மடங்கு தப்பாக எழுதியிருக்கிறார். இவர் ஏதோ நம்ம சந்தோஷ் மாதிரி ஒரு பையனாக இருப்பானாட்டு. டே சந்தோஷ், ஜோக்கா சொல்கிறேன்டா. ஹலோ சந்தோஷ் இல்லையா? சரி, பரவாயில்ல. ஸோ இவர் கரெக்டாக எழுதுனதை விட 3 மடங்கு தப்பாக எழுதியிருக்கிறார். யூஸ்வலாக நம்ம அப்படி இருக்காது. ஓரளவுக்கு நல்லா படிக்கிற பையன் என்ன பண்ணுவான், ரைட்டாக இருக்கிறது 3 மடங்கு இருக்கும், தப்பாக இருக்கிறது 1 மடங்கு இருக்கும். அப்போ மொத்தம் 4 மடங்கு. அந்த 4 times is equal to 120னா அப்போ 3 times எவ்வளோ? 90 என்பது சரியான விடை. ஓகே, நெக்ஸ்ட் யாரோ ஒருத்தர் படிங்க. நான் படிக்கிறேன். The number of neither composite nor prime number in the set of natural number is. The number of neither composite nor prime. இப்போ prime number இல்லாதது 1 வந்து prime number இல்ல. அப்போ ஆன்சர் இஸ் தேர்ட் ஆப்ஷனா? எஸ் சார், 1. ஆமா, 1. ஓகே, குட், வெரி குட். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது சார் இருங்க, ஏதோ போயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு அது. இது ஒரே நிமிஷம். in a group of cows and சொல்லுங்க சார். இப்போ இதே ப்ரீவியஸ் கொஸ்டின்ல நமக்கு வந்து இந்த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுக்கறதுக்கு பதிலா இந்த செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ்னு கொடுத்திருந்தா 2 தானே சார் வரும்? ஆமா, 2 தான் வரும். ஏன்னா 0 ஆட் பண்ணிக்கணும் அப்போ. ஆமா, கரெக்ட், யூ ஆர் கரெக்ட். ரைட். இந்த மாதிரி கொஞ்சம் அந்த சின்ன டவுட்ஸ் இருக்கிற இடத்துல கிளாரிஃபை பண்ணுறதுக்கு பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள் நிதின்ராஜ். ஏன்னா அந்த கிளாரிஃபிகேஷன்ஸ் உங்கள் அப்பப்போ நீங்கள் வந்துக்கோனது. In a group of cows and hens, the number of legs are 16 more than thrice the number of heads. The possible number of cows and hens are respectively.
என்ன முதல்ல கேள்வியை நல்லா புரிஞ்சுக்குங்க. யாரோ ஒருத்தர் இன்னொரு தடவை படிக்கிறீங்களா? In a group of cows and hens, the number of legs are 16 more than thrice the number of heads. The possible number of cows and the heads are respectively. இதில் என்ன தெரிஞ்சுக்கோன்னா, கவுஸுக்கு 4 கால், ஹென்ஸுக்கு 2 கால் தான். இந்த ஒரு பேசிக் டெக்னிக்கல் நாலேஜ் வேணும். Cow has got 4 legs, hens have got 2 legs. So let us say the cows is x cows and y hens இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ total legs equal to 4x plus 2y. Am I correct? 4x plus 2y, the number of legs is equal to 3 times the number of heads. Heads equal to x plus y is equal to 3 into x plus y plus 16. So ஒரு ஈக்குவேஷன் என்ன வருதுன்னா, 4x plus 2y is equal to 3 into x plus y plus 16. And x plus y is in bracket. இதை சால்வ் பண்ணுங்க, என்ன வருதுன்னு பார்க்கலாம். Sir, once more equation இது பண்ணுங்க. 4x plus 2y is equal to 3 bracket x plus y bracket closed plus 16. இதை சால்வ் பண்ண என்ன வருது, அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண என்ன வருதுன்னு பாருங்க. Sir, x minus y is equal to 16. x minus y equal to 16. x means cow, y means hen. அப்ப ஆன்சர்ல x minus y 16 வர மாதிரி என்ன இருக்குன்னு பாருங்க. The first option. 20,4. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்க உங்களை மாதிரி குழந்தைங்க அவசரப்பட்டு 4,20 அடிச்சுட்டு வந்து நான் எல்லாம் கரெக்டாக எழுதிட்டேன்னு வருவாங்க வெளியே. யூ ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல். இந்த எக்ஸாமில் பர்டிகுலர்லி மேத்ஸு அந்த மென்டல் எபிலிட்டி எழுதும்போது நீங்கள் ஒரு தியான நிலையில் இருந்து எழுதணும். யாரோ ஒருத்தர் அந்த மைக்கை ஆஃப் பண்ணிக்கங்கண்ணா. தியான நிலையிலிருந்து எழுதுவோன்னு என்ன அர்த்தம்? அவசரப்படக்கூடாது, மெதுவாக நிதானமாக சிந்திச்சு ஒரு முறைக்கு 2 முறை இந்த கொஸ்டினை படித்து எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். ஆனால் அதுக்கு அவசரப்பட்டு நீங்கள் படித்து எழுதுனீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டு அப்புறம் உங்களை வந்து ரொம்ப பிரச்சனை ஆகிடும். அதனால் இந்த மென்டல் எபிலிட்டியும் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் நீங்கள் ஒரு தியான நிலைக்கு போய் எழுதணும். சந்தோஷ் புரியுதா? ஐ திங்க் எஸ் லெஃப்ட்னு நினைக்கிறேன். சந்தோஷ் இஸ் நாட் தேர். சந்தோஷ் இல்லையா? சரி பரவாயில்ல, நான் சொல்கிறது புரியுதா? அவசரப்படாமல் நின்று நிதானமாக ஒரு முறைக்கு 2 முறை அந்த கொஸ்டினை படித்து அப்புறம் எழுதணும். புரிஞ்சுதுங்களா குழந்தைகளா? This is very important. நான் இப்போ சொன்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன நாங்களாம் சொல்லுங்கம்மா. சார் 29th சம் இன்னொரு வாட்டி சொல்லி கொடுக்க முடியுமா சார்? கண்டிப்பாக சொல்கிறோம். இன் a group of cows and hens, ஒரு குரூப்பில் கவுஸ் இருக்குது, ஹென்ஸ் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பர் ஆஃப் லெக்ஸ் ஆர் 16 more than thrice the number of headsன்னு சொல்கிறாங்க. We all know cows has got 4 legs, hens has got 2 legs. So let us say there are x cows and y hens. So the total number of legs is equal to 4x plus 2y. இது வந்து the left hand side of the equation is equal to 16 more than thrice the number of heads. அப்போ 16 plus 3 into heads எவ்வளோ? x plus y. கவுக்கு ஒரு ஹெட்டு தான், ஹென்னுக்கு ஒரு ஹெட்டு தான், 2 ஹெட்லாம் கிடையாது. x plus y. அப்போ left hand side we have 4x plus 2y is equal to, அந்த ரைட் ஹேண்ட் சைடில் 16 plus 3 into x plus y. இதை சால்வ் பண்ணிங்கன்னா x minus y equal to 4ன்னு வருது. x minus y equal to 16 வருதா? சரி, x minus y equal to 4ன்னு வருது, 16 வருது. அப்போ x equal to 20, y equal to 4. அதுதான் ஆன்சர். சரிங்களா? இப்போது இதில் என்ன நீங்கள் தவறு பண்ணுவீங்கன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 4,20 அடிச்சுட்டு வந்துடுவீங்க அவசரத்தில். 4,20 பிகாஸ் 4 cows 20 hens அப்படின்னு நினச்சி 20,4 4,20 உங்களுக்கு கன்ஃபியூஷனில் உங்களுக்கு அது பார்க்க மாட்டீங்க, அது அப்படி பண்ணிட்டு வந்துடுவீங்க. இது ஒரு ப்ராப்ளம் யூ மே ஃபேஸ், யூ மே மேக் மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி ஒரு இதில். அதனால் நீங்கள் இல்லை இந்த ஈக்குவேஷன் எழுதும்போது சால்வ் பண்ணும்போது ஏதாவது ஒரு தவறுகள் நடக்கலாம், அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை பேசிக் எனக்கெல்லாம் என்ன மாதிரி டவுட் வரும் தெரியுமா? நீங்கள் சொன்னால் சிரிப்பீங்க எல்லோரும்.
எனக்கு ஹென்ஸுக்கு எவ்வளோ கால், கவ்வுக்கு எவ்வளோ கால்னே எனக்கு சந்தேகம் வந்துடும். ஹென்னுக்கு 4 இருக்குமோ, கவ்வுக்கு 2 இருக்குமோ, இல்லை 4 இருக்குமோன்னு சந்தேகம் வரும். இது பேசிக் ஃபண்டமெண்டல் டவுட்லாம் வரும் சிலருக்கு. அதெல்லாம் வரக்கூடாது. இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் உங்களுக்கு தெரியணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் வந்திருக்குதா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். 30th கொஸ்டின் நம்ம சரி பார்த்துடலாம். நத்திங் ராங். Which one of the following statement is correct? The number of real numbers between 1 and 2 is same as 1 and 3. அது கரெக்டா? இருக்க முடியாது இல்லையா? பிகாஸ் ரியல் நம்பர்ஸ் டெசிமல் எல்லாம் சேர்ந்தது. நோ, ராங். சார் ட்ரூ தான் சார். ட்ரூவா? எப்படி? The number of real numbers between 1 and 2 is same as 1 and 3. இல்ல சார், ஃபால்ஸ் தான் சார். ஃபால்ஸ். ஏன்னா 1 and 2 and 1 and 3 கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது the first positive real number. சார் இப்போ நம்ம வந்து அப்படியே இப்போ 1 and 2க்கு நடுவுல ஒரு n நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம் சார், n ரியல் நம்பர்ஸ். இப்போ ஆனா 2க்கும் 3க்கும் நடுவுல கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்கும்ல சார், நம்ம அதையும் ஆட் பண்ணும்ல 1 and 3. ஆமா ஆமா, அப்ப எக்ஸ்ட்ரா நம்பர் வரும்ல? ஆமா, எக்ஸ்ட்ரா வரும். அடுத்தது the first positive real number is 0. True, sir. ட்ரூவா ஃபால்ஸா? சார் ஃபால்ஸ் சார். 0 ரியல் நம்பர், பாசிட்டிவ் நம்பர். பாசிட்டிவ் நம்பர் கேட்டாங்க, அதனால அது ஃபால்ஸ். அடுத்தது பார்க்கலாம். the non-negative ஒரு நிமிஷம். the non-negative integer starts with 1. the non-negative integer starts with 1. No sir, it starts with 0. Non-negative integer starts with 0. The number of natural number is finite. False. அப்ப எதுதான் கரெக்ட்? இங்க தப்பு பண்றோமே. அப்போ Fourth one is true. It is number of natural number finite. the number of natural number is finite. அதான் கரெக்ட் இல்லையா? Sorry sir. Infinite னு வரும் sir. Sorry sir. Infinite ன்னு வரும். அப்ப அது wrong. the non-negative integer starts with 1. அது கரெக்ட் தானே? Yes sir. ஆமா, அதான் கரெக்ட். 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். இல்ல, நான் நெகட்டிவ் integer பாசிட்டிவா வைக்க முடியாது, நெகட்டிவாவும் இருக்கு. ஆமா, நான் நெகட்டிவ் இன்டிஜர்னால 1 வரும் நினைக்கிறேன். எனிவே, நான் வந்து உங்க புக்கை போய் மறுபடியும் இந்த நேச்சுரல் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பரு, ரியல் நம்பரு, வடவர் அந்த அந்த காம்போசிட் நம்பர், பிரைம் நம்பர், இதெல்லாம் கரெக்டான டெஃபினிஷன் தெரிஞ்சுக்குங்க. மேபி நான் ஏதாவது சொன்னால் தப்பாக போயிட்டா நல்லா இருக்காது. நீங்கள் போய் மறுபடியும் புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்களா? அதுக்காக நான் இன்னொரு கிளாஸ் எடுக்க வேண்டாம், அதுக்காக சொல்லுவேன். அடுத்தது பாருங்க. ஓகே சார், நான் நெகட்டிவ் இன்டிஜர் அப்படின்னா நெகட்டிவ் இன்டிஜர் இல்லாம இருக்கும் சார். அப்படின்னா 0ல இருந்தே வரும்ல சார்? 0 1 2 3 இல்ல இன்டிஜர் அதான் தெரியல எனக்கு. அதனால தான் நீங்க கொஞ்சம் புக்கை பார்த்துட்டு நாளைக்கு கிளாரிஃபை பண்ணிடுங்க நிதின் ராஜ், சரியா? ஓகே சார். நம்ம இப்போ வந்து இது கரெக்டா அது கரெக்டா நம்ம கெஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இது வந்து ரொம்ப துல்லியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால இப்போ துல்லியமா பார்த்து நீங்க குரூப்ல போட்டாலும் சரி, இல்லை நீங்க நாளைக்கு கிளாஸ் சொன்னாலும் சரி. ஓகே ஓகே சார். If south becomes northeast and north becomes southwest, then northwest becomes what? இது வந்து படம் போடாமல் நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் தப்பாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஒரு படம் போட்டுங்க. முதல்ல வந்து நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்னு ஒரு படம் போட்டுங்க. சார் ஈஸ்டா? நல்லா இல்லை, படம் போட்டு கரெக்டாக சொல்லுங்க. இல்லை படம் போட்டு கரெக்டாக சொல்லுங்க. படம் போட்டு தான் சார் சொல்லுங்க. ஈஸ்ட் வருதா வெஸ்ட் வருதா? நல்லா பாருங்க. ஈஸ்ட் தான் சார். இருங்க பார்க்குறேன். நார்த் சவுத் நார்த் ஈஸ்ட் South sir. சவுத் பிகம்ஸ் நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்ட். ஓகே, அப்புறம் சவுத் வருதா ஆன்சர் உங்களுக்கு? நார்த் Sir, yes sir, south sir. எஸ் சார், சவுத் தான் சார். அப்போ நார்த் வெஸ்ட் பிகம் சவுத்துன்னு வருதா? அப்படியா? நார்த் வெஸ்ட் பிகம் சவுத்தா? எஸ் சார். ஆமாம், சவுத் நார்த் வெஸ்ட் பிகம் சவுத். இப்போ வேற மாதிரி போட்டால் வெஸ்ட் வருதே, இன்னொரு மாதிரி போடுங்க. வெஸ்ட் வர மாதிரி தெரியுது. இப்போ இந்த சார் நம்ம வந்து இங்க கிளாக் வைஸ்ல தான் சார் போகணும், ஆன்டி கிளாக் வைஸ். நார்த் ஈஸ்ட், இருங்க ஒரு நிமிஷம். நார்த் ஈஸ்ட் பிகம்ஸ் நார்த், சவுத் பிகம்ஸ் நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்ட்.
ஓகே, இப்படி தான் வருமா? கிளாக் வைஸ் அப்படி தான் போகணுமா? சரி, ஓகே, ஐ வில் கோ வித் யூ. ரைட். அடுத்தது one evening during sunset, a person is standing facing a pole. The shadow of the pole fell exactly to his left. The person faces which direction? சவுத். சவுத்தா? கொஞ்சம் அப்படியே அப்படியே ஒரு பிக்சரைஸ் பண்ணுங்க மனசில். சவுத் எல்லாருக்கும் வருதான்னு பார்க்கலாம். ஒரு போலை பார்த்து நிற்கிறாரு, ஆனால் ஈவினிங் சொல்லிட்டாங்க, ஆனால் சன்னு வந்து வெஸ்ட்டில் இருக்கும். அப்போ ஷேடோ ஆஃப் த போல் ஃபெல் எக்ஸாக்ட்லி டு இஸ் லெஃப்ட். அவரோட இடது பக்கம் ஷேடோ வருது. அப்போ அவர் எதை பார்த்து, எந்த டைரக்ஷன் பார்த்து நிற்பாருன்னு கேட்குறாங்க. ஈஸ்ட் சார். இல்லை, சவுத்துங்கிறது தான் கரெக்டான விட. சவுத்து தான் கரெக்டான விடன்னு நினைக்கிறேன். பட் எல்லோரும் புரியுதான்னு பாருங்கள். சவுத்து பார்த்து நின்னாதான் அந்த போலோட ஷேடோ வந்து ஈஸ்டில் விழுகும். அது வந்து அவருக்கு லெஃப்டில் இருக்கும். கரெக்டா? ஸோ அவர் he has to face south. when he faces south, the sun is in the west. ஸோ அதனுடைய ஷேடோ ஆஃப் த போல் வில் அந்த ஈஸ்டில் வரும். அந்த ஈஸ்ட்ங்கிறது சவுத்தில் பார்த்து இருக்கும்போது அது அவருக்கு லெஃப்டில் வரும். சரியா? இது கொஞ்சம் இது வந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணால், டைஜஸ்ட் பண்ணால் அது வந்துடும். அது ரொம்ப ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் இல்லை. அதனால் நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணுறேன்னா அடுத்த ப்ராப்ளம் போகிறேன். ஓகே, இது பாருங்கள். யாரோ ஒருத்தர் படிக்க பார்க்கலாம். The number of 2-digit combinations having 9 as at least one of the digits from the digit 0, 6, 9, 5, 4 is option 1, 9, 2, 12, 3, 6, 4, 8. The number of 2-digit combinations having 9 at least one of the digits from the digit 0, 6, 9, 5, 4. அதாவது 5 டிஜிட் கொடுத்துருக்காங்க. 0, 6, 9, 5, 4 கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து 2 டிஜிட் நம்பரை நீங்கள் எழுதணும். அதில் 9 ஒரு முறையாவது வரணும். அப்படின்னா எத்தனை நம்பர்கள் எழுதலாம்னு கேட்குறாங்க. ஒரே நிமிஷம், யாரோ வந்திருக்காங்க, அவரை அட்மிட் பண்ணிடலாம். வந்துட்டாரா? வந்துட்டிங்களா? யாரோ ஒருத்தர் போட்டிங்க. சரி, பரவாயில்ல. 2 டிஜிட் நம்பராக இருக்கணும். அதில் 9 ஒரு முறையாவது வந்திருக்கணும். அப்படின்னா என்னென்ன நம்பர் நீங்கள் எழுதலான்னு பாருங்கள். 49 எழுதலாம், 59 எழுதலாம், 69 you can write, 90 you can write, 94 yes, 95 x, 96 x, 99 எழுதலாம். எவ்வளோ வருது? 8 வருது. 9 times sir. என்னம்மா? சரி, 8 sir. 8 டைம்ஸ் வருதா? So which is the right answer? Yes sir. 8 is the right answer. அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் இல்லை. அதனால் நம்ம அது ஓகே. அடுத்தது பாருங்கள். அடுத்தது யாரோ ஒருத்தர் படிங்க. In a row. In a row of students, The boy is 12th from the left end and 18th from the right end. The total number of students is /n. prime number sir. ஸோ மொத்தம் 12 இல்லை, மொத்தம் எவ்வளோ பேருன்னு கண்டுபிடிக்கணும் முதல்ல. ஸோ 29 is the total number of students. 29 is the prime number. அவ்வளோதான். 29 கொடுக்காம அந்த ப்ரைம் நம்பர், காம்போசிட் நம்பர் அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள். இது யாரோ ஒருத்தர் படிங்க. 6 different bells in a tower tall at the intervals of 9 seconds, 12 seconds, 15 seconds, 18 seconds, 21 seconds, and 24 seconds respectively. If all of them toll at 6 a.m., the next time they toll together is. ஸோ என்ன பண்ணணும்னா அந்த 9, 12, 15, 18, 21, 24க்கு எல்சிஎம் இருக்கும். ஆமாம், எல்சிஎம் எடுங்க. எவ்வளோ வருதுன்னு வர நம்பரை வந்து 6 AM ஓட ஆட் பண்ணிக்கணும் சார். ஆமாம், எல்சிஎம் எடுங்க. எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். அதை ஹவர் கன்வெர்ட் பண்ணி ஆட் பண்ணணும் சார். ஆமாம், இல்லை, முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிப்போம், அப்புறம் நம்ம ஹவர் கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.
கண்டுபிடிச்சிட்டிங்களா எல்சிஎம்? நைன் 12 15 18 21 24 எல்சிஎம் கண்டுபிடிச்சி எவ்வளோ வருதுன்னு பாருங்க. அது ஒரு இது மாதிரி 2520. எவ்வளோங்க? 2520. Yeah, 2520 is the LCM. You divide by 60. Sir, 42 minutes வருது. ஏன்னா 2520 seconds. அது 60 ஆல் டிவைட் பண்ண மினிட்ஸ். அப்ப 6:42 AM. அப்போ 6:42 AM என்பது சரியான விடை. ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம், அதாவது இது டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ட்ரிக்கி, கொஞ்சம் நிதானமாக ஒரு தியான லெவலில் போய் நீங்கள் அதை அப்ரோச் பண்ணணும். மேத்ஸ் அண்ட் மேட் அப்படி தான். சயின்ஸு சோஷியல் சயின்ஸு அது வேறு மாதிரி அப்ரோச் பண்ணணும். அது ஒன்றும் தெரியலன்னு தெரியாது அந்த மாதிரி. இது கொஞ்சம் வித்தியாசமாக. அடுத்தது படிங்க. இந்த சீரீஸ் யாரோ ஒருத்தர் படிங்க. In the series 586498542679813542, the number of pairs of alternate numbers have difference is 3. Difference 3 is. Yes sir. அந்த மாதிரி எவ்வளோ பேர்ஸ் டிஃபரன்ஸ் 3 இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. Sir, 2 numbers, sir. 2 pairs தான் இருக்கா? நல்லா பாருங்க ஒரு தடவை. Sir, yes sir. இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். ஷார்ட்கட்னா நீங்கள் போடும்போது அவசரத்தில் ஸ்கூலில் எக்ஸாமில் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல லெஃப்ட் டு ரைட் ஒரு இடம் பாருங்கள், அதை பார்த்துங்க. அப்புறம் ரைட் டு லெஃப்ட் ஒரு இடம் பாருங்கள். ரெண்டுலேயும் டூ பேர்ஸ் தான் இருக்குன்னா அப்போ அது கரெக்ட் ஆன்சர்னு போட்டு அது பார்த்து நீங்கள் போட்டுடலாம். அப்போ நீங்கள் கேட்பீங்க, சார் 2 times போடுற அளவுக்கு டைம் இருக்கான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக டைம் இருக்குது, அந்த அளவுக்கு போடுறதுக்கு டைம் இருக்குது. ஓகே, ஏன்னா நீங்கள் இதிலெல்லாம் தப்பு பண்ணிவிடுவீங்கன்னு எனக்கு ஒரு பயம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ ஈஸி கொஸ்டினை 3ன்னு போட்டு அப்புறம் 3 தான் ஆன்சர்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க, காலர் தூக்கிட்டு வருவாங்க. பட் ஆனால் தப்பாக இருக்கும். ஸோ அது நீங்கள் அந்த மாதிரி தப்பு பண்ணிடக்கூடாது. தெரியாமல் தப்பு பண்ணால் கூட பரவாயில்ல, தெரிஞ்ச கொஸ்டின் நம்ம தப்பு பண்ணக்கூடாது இல்லையா? த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஆஃப் த வேர்ட்ஸ்: மியூசிக், மாங்க், மினிமம், மேக்ஸிமம். Sir, DCBA. Sir, first option, sir. DCBO. இந்த ஆப்ஷன் நிறைய வருது. அது இருங்க, எல்லா ஆப்ஷன் காமிக்கிறேன். First option, sir. ஆமாம், DCBA கரெக்ட், அதுதான் வரும். ஏன்னா மேக்ஸிமம் தான் முதல்ல வரும், அப்புறம் மினிமம், அப்புறம் மாங்க்கு, அப்புறம் மியூசிக். வெரி குட். ஓகே, அடுத்தது select the combination of number so that letters arranged accordingly will form a meaningful word. RTFIU வச்சு ஒரு மீனிங். Fruit, sir. Fruit. Option 1, sir. 31542. The first option, sir. ஆமா, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். இந்த ஷார்ட்கட் அப்படியே நீங்க பிளைண்டா அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த இப்போ இந்த ஆன்சரை பாருங்க. எல்லா 4 ஆன்சரில் 3 ஆன்சர் 3ல் ஆரம்பிக்குது, அந்த ஒரு ஆன்சர் 1ல் ஆரம்பிக்குது. அப்போ அந்த 1ல் ஆரம்பிக்கிற ஆன்சர் அது ஆன்சராக இருக்காது. 1ல் ஆரம்பிக்கிற ஆப்ஷன் ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்போது உங்களுக்கு சொல்லலாம் 3ல் ஆரம்பிக்கிற வேர்டு தான் இருக்கும். 3 என்னன்னு பாருங்கள், எஃப். இப்போ எஃப்ல இருக்கிற வேர்டு என்னன்னு பார்த்து நீங்கள் ஈஸியாக அப்போ கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா கொஞ்சம்? Yes sir. ஆமாம், இது ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, சின்ன ஒரு ட்ரிக்கு. அப்படி நீங்கள் மனசில் வச்சுட்டா அது யூஸ் ஆகும். அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணிடாதீங்க. பட் தென் ஐ எம் டெல்லிங் யூ டு சேவ் லிட்டில் பிட் ஆஃப் 1 or 2 seconds சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்சர்லேருந்து நீங்கள் போய்க்கலாம். ஓகே, குட். அடுத்தது பார்த்துடலாம். சரி, the letter 9th to the left of 17th letter from the right end of the English alphabet is. The letter 9th to the left of 17th letter from the right end of the English alphabet is. என்னன்னு புரியுதா? கொஸ்டின் புரியுதா?
கொஸ்டின் உங்களுக்கு ஏதாவது Yes, sir. இங்கிலீஷில் புரியலன்னா குழந்தைகளா, ஏன்னா ஃபார்ச்சுனேட்லி இந்த NTSC எக்ஸாமில் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க, தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷில் புரியலன்னா கொஞ்சம் தமிழில் படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் புரிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தமிழ் மீடியம் பசங்க தமிழில் படித்து புரியலன்னா இங்கிலீஷில் படிச்சுக்கலாம். ஓகே, சொல்லுங்கள். Sir, option B. ஆப்ஷன் Sir, answer B. ஆன்சர் பி, ஆப்ஷன் 1. Yes, sir. அப்படின்னு சொல்கிறது யாரு? அவங்க யாரு? பேரு Sir, Mayers. மெய்யர் சொல்கிறாங்க. கரெக்டாக மெய்யரசி சொல்வது கரெக்டா? Option 4. Sir, shall I explain, sir? முதல்ல நம்ம ஆன்சர், ஏன்னா மெய்யன் என்ன தெரியுமா? உண்மைன்னு அர்த்தம். மெய்யர் சொன்னால் உண்மையாக தான் சொல்லுவாங்க, அவங்க பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ அவங்க ஆப்ஷன் 1ன்னு சொல்கிறாங்க, அது கரெக்டான்னு கேட்குறேன். சார் ஏ சார், அதாவது 4th எப்படின்னு சொல்லுங்க சார். இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த லெஃப்ட் ஆஃப் 17th லெட்டர் ஃப்ரம் ரைட் இன் பார்த்தா இசட்ல இருந்து 17th லெட்டர் லெஃப்ட்ல பார்க்கணும் சார். அப்படின்னா நமக்கு ஜே வரும். இப்ப ஜேல இருந்து லெஃப்ட் ஆஃப் 9th லெட்டர் அப்படின்னு நம்ம பார்த்தாக்கா நமக்கு வந்து ஏ வரும் சார். The letter 9 to the left of 17th letter, அதாவது ஜேக்கு 9th லெட்டர் லெஃப்ட்ல இருந்தா நமக்கு ஏ வரும் சார். ஸோ அதாவது இல்லை, எனக்கு புரியல, ஏன் பி வரக்கூடாது? எனக்கு புரிய மாட்டேங்குது. இருங்க, எப்படி சொல்கிறீங்க? 17th letter from the right end of the English alphabet and 9 to the left of the. சார் அதாவது இசட்ல இருந்து நம்ம 17th லெட்டர் லெஃப்ட் கவுண்ட் பண்ணிக்கிட்டே போகணும் சார். அப்படின்னா ஜே வரும். ஜேல இருந்து லெஃப்ட்டுக்கு வந்து 9th லெட்டர் வந்து ஏ வரும் சார். ஏ வருது. ஓகே, அப்போ 26 லெட்டர்ஸில் என்டையர் 26 நம்ம கவர் பண்ணிடுறோம் இல்லையா? எஸ் சார். அப்போ 17 + 9 26. 26னா ஜெட்லேருந்து கவுண்ட் பண்ண ஏ தான் வரும், அப்படியும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ அவங்க மெய்யரசி என்ன தவறு பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த 2வது கவுண்ட் பண்ணும்போது ஜேவை 1ன்னு எடுத்து அப்படி கவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்களா மெய்யரசி? Sir, yes, sir. ஆமாம். ஸோ இப்போ புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, டு த ரைட்டு, ஐ மீன் டு த லெஃப்ட்னா அந்த இதை நம்ம கவுண்ட் பண்ண வேண்டாம்னு அர்த்தம். ஓகே, வெரி குட். அடுத்தது, இப்போது அடுத்த கொஸ்டின் போகலாம். A group of letters is given which are numbered 1, 2, 3, 4, 5, 6. Choose the combination of numbers so that the letters arranged form a meaningful word. அதே மாதிரி தான் ஆன்சர் பாருங்கள். 3ல் ஆரம்பிக்குது. அப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த வேர்டு வந்து பியில் ஆரம்பிக்குன்னு நம்ம ஒரு யூகம் பண்ணிக்கலாம். பி அப்புறம் 5ல் ஆரம்பிக்கும். பிக்கு அப்புறம் 5 வந்து இ, பிஇ அப்படின்னு நம்ம ஒரு யூகம் பண்ணலாம். பிஇ. சார் பர்சன் பிஇ ஆர், அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? ஆமாம், பர்சன். ஆமாம், இதில் ஆக்சுவலாக இதில் மெயின் ப்ராப்ளமே அந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம். ஸ்டார்டிங் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, அதை வந்து ஆன்சர்லேருந்து கொஞ்சம் ஒரு க்ளூ வாங்கிக்கிங்க. ஆன்சர்லேருந்து ஒரு க்ளூ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் அது சொன்னேன். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இல்லாட்டி எப்படி ஆரம்பிக்கிறங்கிற ஒரு நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் 2 செகண்ட் நீங்கள் யோசனை பண்ணுவீங்க. யோசனை பண்ண வேண்டாம். இது அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்கள். செலக்ட் த கிவன் டயக்ராம்ஸ் ABCD, the one that illustrates the relationship among the given classes. Birds, tigers, peacock. எந்த ஒரு படத்தை அதை இந்த ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக? பி ஆப்ஷன் சார். அதாவது அந்த மேல இருக்க டயகிராம்ல பி வரும் சார். அப்படினா ஆப்ஷன் 1. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பீகாக் இஸ் a subset of bird. எஸ் சார். டைகர் தனியா இருக்கு. அது கரெக்டா? மற்றவங்களுக்கு எல்லாம் புரியுதா? எஸ் சார். ஆமாம், இது ஒரு டிஃபிகல்ட்டி இல்லை. ஆமாம். அடுத்தது பாருங்க, லாங்குவேஜ் தமிழ் தெலுங்கு. சார் டி. சார் லாங்குவேஜ் டி. எதுங்க சார்? ஏ. தேர்ட் ஆப்ஷன் சார். லாங்குவேஜ்ல None of these, sir. None of these தான் வரும்னு நினைக்கிறேன். பாருங்க, நல்லா பாருங்க கொஞ்சம். Sir, because languages எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு பெரிய சர்க்கிள் வந்து அதுக்குள்ள உள்ள தனித்தனி 2 முட்டை வரணும். ஒரு பெரிய முட்டைக்குள்ள 2 முட்டை வரணும். அது வரல, பரவாயில்ல. அடுத்தது பார்க்கலாம். என்னடா அது? ஒரு நிமிஷம்
தவறாயிடுச்சு. ஃபுட்பால் ஃபேன்ஸ், கிரிக்கெட் ஃபேன்ஸ், கபடி ஃபேன்ஸ். Option 3. Third option, sir. நல்லா பாருங்க. Yes, sir. ஏன் ஏ வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? ஏன் ஏ வரக்கூடாது? Option A, sir, because all are sports, sir. ஆல் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸு. ஆனால் ஒருத்தரை 3 ஃபேனாகவும் இருக்கலாம் இல்லையா? அதனால ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்தது ஹியூமன் பீயிங்ஸ், இந்தியன்ஸ், தமிழியன்ஸ் இருக்கு. அந்த ஹியூமன் பீயிங்ஸ், இந்தியன்ஸ், தமிழியன்ஸ் எது? Option D, sir. ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்தது தமிழ்நாடு, பஞ்சாப், ஹரியானா. தமிழ்நாடு, பஞ்சாப், ஹரியானா. Option A, sir, because all are states. ஆப்ஷன் ஏவா? சார் ஒரே நிமிஷம் क्वेश्चन காமிங்க சார். தமிழ்நாடு, பஞ்சாப், ஹரியானா 3மே ஸ்டேட் சார். மேபி பஞ்சாபும் ஹரியானாவும் நார்த்ல இருக்கனால ஆப்ஷன் சி தான் ஆன்சர் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நார்த்ல வந்து அது ரெண்டும் இருக்குல்ல சார், அதனால சி வந்து பஞ்சாப் ஹரியானா ஒண்ணா. அதுல நிதின் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்க சின்ன குழந்தைங்க தானே. ஹரியானாவுக்கும் பஞ்சாபுக்கும் ஒரே கேபிட்டல். ஹரியானாவுக்கும் பஞ்சாபுக்கும் ஒரே கேபிட்டல். ஒரே ஊர் தான் கேபிட்டல். அதில் ஒரு பக்கம் ஹரியானா கேபிட்டல், இன்னொரு பக்கம் பஞ்சாப் கேபிட்டல். அந்த ஊருக்கு பேர் சண்டிகர்னு பேர். அதனால there are some common areas for both the states. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்லை. நம்ம ஊராந்து எவ்வளோ சண்டை போட்டுக்குவாங்க, அந்த இது கொஞ்சம் சண்டை போடாமல் ஒழுக்கமாக ஓரளவுக்கு இது வரல அப்படி இருக்குது. அதெல்லாம் நம்ம இந்தியாவுடைய அழகே அதுதான். சரி, நம்ம என்னதான் நம்ம அண்ணன் தம்பி கூட சண்டை போட்டாலும் பிடிச்சாலும் பாருங்கள், ஒரே ஊரையே 2 ஸ்டேட் வந்து ஒரே தலைநகரம் வச்சுருக்குறாங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். எனக்கு என்னமோ அது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சோஷியல் ஒரு ரிலேஷன்ஷிப்பை குறிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பெருசாகும்போது அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஏன் நம்ம எல்லா ஃபீல்ட்லையும் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு கூட நீங்கள் ஆராய்ச்சி பண்ணலாம். இப்போ அது ஒரு கேபிட்டல் அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் மற்ற ஃபீல்ட்லலாம் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு கூட ஆராய்ச்சி பண்ணலாம். எனிவே, நான் சும்மா ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் சம் சீட்ஸ் இன் யுவர் மைண்ட். அடுத்தது பாருங்க, இந்த இது கேள்வி பார்த்துடலாம். இப்போ இந்த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் rectangle, square, circle, triangle represent the regions of rice, gram, maize and wheat cultivation respectively. On the basis of the given figure, answer the questions. Which region cultivates all the 4? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருங்க, நான் அந்த கொஸ்டனை கரெக்டாக கொண்டு வந்துக்கிறேன். Which region cultivates all the 4? Sir, none, sir. Which region cultivates all the 4? எதுவுமே இல்லையா? ஆமாம், எதுவுமே இல்லை. 4 டயக்ராமும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஏரியா இல்லை. 7 வராது. ஆமாம், வராது. ஓகே, அடுத்தது which region cultivates only rice? இது ரைஸ் எதுன்னு பார்ப்போம். ரைஸ் வந்து ரெக்டாங்கிள், ஸ்கொயர், சர்க்கிள், ட்ரையாங்கிள் ரெப்ரசன்ட் ரீஜன்ஸ் ஆஃப் ரைஸ். ரைஸ் வந்து ரெக்டாங்கிள். ஒன்லி ரைஸ். 4 sir. 4 sir. 4 3 sir. 4 and 3. 4 and 3 ஆமா 4 and 3 ஆன்சர்ல என்ன கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். 4 3 ரெண்டு கொடுத்திருக்காங்களே, என்ன பண்றது? இருங்க பார்க்கலாம். 2 and 4 sir. இருங்க, which region cultivate only rice? இருங்க, only rice கேக்குறாங்க, பார்க்கலாம். only rice. only rice ன்னா அந்த இதுக்குள்ள இருக்கணும். அப்போ 4 and 3 also only rice சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கரெக்ட்பா. இப்போ நம்ம இங்க சூஸ் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் சார். ரெண்டுமே கரெக்ட். இதுல அந்த கேள்வியை தப்புன்னு டிக்ளேர் பண்ணிட்டா நீங்க தப்பிச்சுக்குவீங்க. இல்ல வேற ஏதாவது கொக்கி இருக்கான்னு பாக்குறேன். ஏதாவது கொக்கி இருக்கான்னு பாருங்க. ஓகே, ஏன் கேட்குறேன்னா, நம்ம இப்போ பார்த்த கொஸ்டின்லேயே ஒரு கொஸ்டினுக்கு தமிழில் வேறு மாதிரி கேட்டிருக்கிறான், இங்கிலீஷில் வேறு மாதிரி கேட்டிருக்கிறான். அந்த மாதிரி அவன் ஏதோ தில்லுமுள்ளு பண்ணுறான். அதனால் நீங்கள் தமிழ் இருக்கிறதா இங்கிலீஷில் இருக்குதுன்னு சொல்லி கரெக்டாக படித்து புரிஞ்சுக்கலாம். நான் சொல்கிறதே கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி தான் பார்க்கணும். அவன் வேறு மாதிரி கேட்டிருக்கிறான். இப்போ அந்த கொஸ்டின் உங்களுக்கு காமிக்கட்டுமா? இருங்க, ஏன்னா நீங்கள் அது மாதிரி தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிறது எனக்கு பயம்.
என்னுடைய பயம் வந்து வேற வேற பயம் வருது பாருங்க. இங்க பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்கானே இங்க 30வது கொஸ்டின். தெரியுதுங்களா? தமிழ்ல படிங்க. தவறான கூற்று. இப்போ நான் என்ன சொன்னேன், தமிழ்ல புரியலன்னா இங்கிலீஷ்ல புரியலன்னா தமிழ்ல படிச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். ஆனா படிச்சு கடைசியில் நீங்க தப்பா எழுதிட்டீங்கன்னா வம்பா போயிடும். ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதை தான் நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், இதை அடிக்கடி சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. இந்த மேட் எழுதுறதுக்கு ஒரு தியான நிலை போயிட்டீங்கன்னு வச்சுங்க, அமைதியா அவசரப்படாம நிறுத்தி நிதானமா அப்படி நீங்க பண்ணீங்கன்னா அப்போ நீங்க எதுவுமே தவறு பண்ண மாட்டீங்க, நிறைய மார்க் வாங்குவீங்க. இதுக்கு ஒரு தியான நிலை வேண்டும். இந்த என்டிஎஸ்சி பரீட்சையில் மேத்ஸுக்கும் இருக்கும். இது நீங்கள் போக போக புரிஞ்சுக்குவீங்க. ஒரு 2-3 பேப்பர் பார்க்கும்போது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அடுத்தது பாருங்கள், இது பண்ணியாச்சு. விச் ரீஜன் கல்டிவேட்ஸ் ஆல் எக்ஸப்ட் ரைஸ்? விச் ரீஜன் கல்டிவேட்ஸ் ஆல் எக்ஸப்ட் ரைஸ்ன்னு கேட்குறாங்க சார். அதுக்கு முன்னாடியே வீட் அண்ட் மைஸ் இருக்கு சார். விச் ரீஜன் கல்டிவேட்ஸ், இங்கே பார்க்கலாம், விச் ரீஜன் கல்டிவேட்ஸ் ஆல் எக்ஸப்ட் ரைஸ்? சார் அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் இருக்கு சார். அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் விட்டோமா? ஓகே. விச் ரீஜன் கல்டிவேட்ஸ் வீட் அண்ட் மெய்ஸ்? பார்க்கலாம் இருங்க. வீட் எதுன்னு வீட் வந்து கிராம், மெய்ஸ் அண்ட் வீட், அதாவது சர்க்கிள் அண்ட் ட்ரையாங்கிள், அதுதான் வீட் அண்ட் மெய்ஸ். சர்க்கிள் அண்ட் ட்ரையாங்கிள். ஆமாம் 5. ஓகே. இப்போ இன்னொரு இது சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க குழந்தைகளா, இது ரொம்ப முக்கியம். ஒரு படம் ஒரு பக்கத்தில் இருந்து, ஏன்னா உங்களுக்கு புக்கு தான் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் பேப்பர் புக் கொடுப்பாங்க. படம் வந்து ஒரு பக்கத்தில் இருந்து அப்புறம் ஒரு பேப்பரை திருப்பினா தான் அந்த பக்கம் கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஒத்துக்கிறீங்களா? புரியல? ஒரு பக்கத்துல படம் ஒரு பக்கத்துல இருக்குது, அப்புறம் ஆனா கேள்வி அந்த பக்கத்துல ஒரு பேப்பர் எடுத்தாதான் கேள்வி தெரியுது. இப்படி முன்னையும் பின்னையும் எடுத்து பார்க்கும்போது நீங்க தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம், அல்லது டைம் கன்சியூமிங்கா இருக்கும். நீங்க ரொம்ப காஷியஸா இருக்கணும். ஐயோ இது சார் சொல்லியிருக்காரே, நம்ம ரொம்ப கரெக்டாக போடணும், நீங்கள் அப்படியே ஒரு அலர்ட் ஆகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் தவறு பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த எக்ஸாமில். இப்போ ஒன்றும் இல்லைங்க, செஸ்ஸு விளையாடுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க செஸ்ஸு விளையாடுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு இருந்தால் கோர்ச் நாய் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தான், ஒரு பயங்கரமான பிளேயர். அதாவது நம்ம அந்த விஸ்வநாதன் ஆனந்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த கோர்ச் நாய் அப்படிங்கிறவர் செஸ் ஆடுறதுக்கு முன்னாடி போய் யோகா பண்ணுவாராமா, தியானம் பண்ணுவாராமா. தியானம் பண்ணிட்டு வந்தார்னா அவ்வளோ அழகாக விளையாடுவாராமா. அதே மாதிரி தான் இது கூட. நீங்கள் ஒரு தியான நிலையிலேருந்து இந்த விளையாட்டை இந்த எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகே, இது வீட்டு. அடுத்து, விச் ரீஜன் கல்டிவேட்ஸ் ஆல் எக்ஸப்ட் ரைஸ்? விச் ரீஜன் கல்டிவேட்ஸ் ஆல் எக்ஸப்ட் ரைஸ்? பாருங்கள், இந்த படம் பார்க்கலாம். ரைஸ் 4, 3 இல்லாமல் இருக்கணும். பார்க்கலாம், 4, 3 இல்லாத ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். 4, 3 இல்லாத ஆன்சர் என்ன? 4, 3 இல்லாத ஆன்சர் 3 வருதே. 1, 8, 9, 10, 2, 8, 9, 10 பார்க்கலாம் இருங்க. எக்ஸப்ட் ரைஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? Which region cultivates all except rice? 1, 8, 9, 10 sir. 1, 8, 9, 10. 1, 8, 9, 10 தான் சார் வரும். 1, 8, 9, 10 ஏன்னா 2, 5, 3, 7, 6, 4 எல்லாமே அந்த ரைஸ் பாக்ஸ் குள்ள வந்திருக்குல்ல. ஆமாம் 1, 8, 9, 10 ஆமாம், கரெக்ட். 1, 8, 9, 10 இது கொஞ்சம் அதான் இதுக்காக கூர்மையாக பார்க்கணும். விச் ரீஜன் கல்டிவேட்ஸ் கிராம் ஒன்லி? கிராம்ங்கிறது எது? கிராம்ங்கிறது இருங்க கிராம்ங்கிறது ஸ்கொயருக்குள்ளே மட்டும் இருக்கிறது எதுன்னு பார்க்கணும். 10 ஓகே, வெரி குட். ஓகே, இதெல்லாம் இருக்குது. ஓகே, வி வில் க்ளோஸ் அட் திஸ். மறுபடியும் நம்ம மீண்டும் நாளைக்கு நம்ம மேட் கொஞ்சம் பார்த்துடலாம். அப்புறம் அகெயின் அடுத்த நாள் சயின்ஸ் பார்க்கலாம், அப்புறம் சோஷியல் சயின்ஸ் பார்க்கலாம். இது மாதிரி நம்ம பார்த்தோம்னா ஒரு 5 கொஷின் பேப்பராவது நம்ம இப்போ ஒரு அரைகுறையாக பாதி பார்த்துருவோம். அப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் நல்லா பில்டப் ஆகும். அப்போ நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் பேப்பராவது நீங்கள் தனிப்பட்ட முறையில் வீட்டில் உட்காந்து ஒரு தடவை பார்க்கணும். அது நான் கொஷின் பேப்பர் அனுப்பிச்சிட்டே தான் இருப்பேன், அது ஒரு பிரச்சனை இல்லை.
பட் நீங்கள் ஏதோ ஒரு முறை இப்போ 23ஆம் தேதி நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு 20ஆம் தேதி வாக்கில் நீங்கள் அதை பார்க்கணும். 22ஆம் தேதி நீங்கள் யாருமே எதையும் படிக்கக்கூடாது. 23ஆம் தேதி எக்ஸாம்னா 22ஆம் தேதி யாரும் படிக்கக்கூடாது. நாங்கள் அந்த காலங்களில் நாங்கள்லாம் என்ன சொல்லுவோன்னா 23ஆம் தேதி நீங்கள் எல்லாம் போய் சினிமா பார்க்கணுன்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் இருக்கிற ஒரே என்டர்டெயின்மெண்ட் சினிமா பார்க்குறது தான். போய் 22nd அன்றைக்கி கோ அண்ட் வாட்ச் மூவி அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வாத்தியர்கள்லாம். நாங்களும் அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்கக்கா போய் மூவியெல்லாம் வாட்ச் பண்ணுவோம். அப்போ தான் 23ஆம் தேதி நல்லா எழுத முடியும் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ரொம்ப போய் புக்கெல்லாம் போய் தேடிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஸோ யூ ஷுட் ஸ்டாப் யுவர் ப்ரிப்பரேஷன் பை 21st. 22nd யூ பி ஜாலி, வாட் எவர் யூ லைக் யூ டூ இட். மேபி உங்கள் அம்மாவை ஒரு பாயசம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சாப்பிடுங்க. ஆர் யூ ப்ரிப்பேர் சம் பாயசம். நத்திங் டு டூ வித் ஸ்டடீஸ். ஸ்டடி பக்கமே தலை வச்சு படுக்காதீங்க. 23rd அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் போங்க. தென் இட் வில் ஹாவ் சம் மேஜிக். அது இருக்கும் அகெயின். அப்புறம் நம்ம மீண்டும் ஒரு பேப்பராவது என்டையர் பேப்பர், ஒரு 100 கேள்வி உள்ள பேப்பரை நான் ஒரு பேப்பர் வீட்டில் வந்து நான் சால்வ் பண்ணேன் சார். அது நீங்கள் ஆக்சுவலாக அந்த கரெக்ட் ஆன்சர் கூட பார்க்க வேண்டாம். சும்மா நான் சால்வ் பண்ணேன்னு சொன்னால் கூட போதும். கரெக்ட் ஆன்சர் பார்த்து அப்செட் ஆக வேண்டாம். கரெக்ட் ஆன்சர் பார்த்து 60 ரைட்டாக இருக்குதுன்னு வச்சுங்க. அப்புறம் நீங்கள் அப்செட் ஆனாலும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில குழந்தைகள், எல்லோரும் இல்லை. ஸோ அது கூட பார்க்க வேண்டாம். பட் யூ ரைட் ஆன் யுவர் ஓன். ஒரு 1 பேப்பர் 1 or 2 யூ ரைட் ஆன் யுவர் ஓன். that will give you tremendous amount of confidence and you will build your score like anything. வேணா சொல்லுங்க, this time I am betting we will be doing wonderful job நான் நினைக்கிறேன் if we go this way. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க ஒரு 2 minutes. ஸோ இந்த மாதிரி பண்ணிடலாமா? ஏன்னா இப்போ நமக்கு இந்த அதுக்கு பேர் என்ன, பொங்கல் லீவ் வருது. பொங்கல் லீவ் நம்ம எப்பவுமே இந்த தேர்ஸ்டே முடிய நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். மறுபடியும் அகெயின் மண்டேலேருந்து ஆரம்பிப்போம். இந்த பொங்கல் லீவ் இருக்கு இல்லையா, இந்த இப்போ என்னது 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 அப்படிங்கிறது ஒரு லீவ். உங்களுக்கு ஒரு பெரிய லீவ், ஒரு 3 நாள் லீவ். அதில் ஒரு பேப்பர் நீங்கள் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிருங்க. நான் பேப்பர் வேணும், யூ கேன் டவுன்லோட் ஆல்சோ, ஐ கேன் ஆல்சோ சென்ட் யூ சம் பேப்பர், நோ ப்ராப்ளம். ஒரு பேப்பர் நீங்கள் உட்காந்து நீங்கள் ஐம் டெல்லிங் யூ நீட் நாட் லுக் அட் த ஆன்சர், டோன்ட் லுக் அட் த ஆன்சர், பட் யுவர் எய்ம் இஸ் டு டூ த ப்ராப்ளம், ஆல் த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பண்ணுங்கள். எந்த ஏரியா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரல, அதாவது புரியவே இல்லை அந்த ஏரியாவே தெரியாதுன்னா அந்த சாப்டரோ அதை மட்டும் மீண்டும் போய் நீங்கள் படிக்கணும். படிச்சிங்கன்னா தென் ஆல் த புள்ளியாக இருக்கிற அந்த இதெல்லாம் கேப் எல்லாம் ஃபில்லப் ஆயிரும். இது வந்து இந்த ட்ராயிங்கை ஷேட் பண்ணுவாங்க இல்லையா, ஷேட் பண்ண பிறகு ஒரு இடத்துல கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும், அகைன் அங்கே போய் ஷேட் பண்ணுவோம். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வெள்ளையாக இருக்கும் அப்படியெல்லாம் ஷேட் பண்ணுவாங்க. ஷேட் பண்ணிங்கன்னா அப்போ கடைசியில் ஃபுல்லாக அந்த ட்ராயிங் ஃபுல்லாக அந்த ஒரே கலராக இருக்கும். அது இஃப் யூ டூ தட் அந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன நிதின்ராஜ், பண்ணிடலாமா? எஸ் சார், பண்ணிடலாம் சார். இங்கே பாருங்கள், எனக்கு இதில் வந்து நான் ரொம்ப ஒரு செல்ஃபிஷ் மேன், லெட் மீ டெல் யூ. நீங்கள் ஜெயிச்சாதான் எனக்கு நான் நல்லா சொல்லி கொடுத்தேன்னு அர்த்தம். நீங்கள் ஜெயிக்கலைன்னா நான் நல்லா சொல்லி கொடுக்கலன்னு அர்த்தம். அதுதான் மீனிங். நான் இதுதான் எந்த ஆசிரியருக்குமே இது. அதனால் நீங்களாம் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் வேண்டுறதை எனக்கு ஒரு செல்ஃபிஷாக நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் அதனால் எனக்காகவாது நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஜெயிச்சாதான், see when a person is considered to be a good communicator only when the other man understands அப்படிங்கிறாங்க, as far as communication is concerned. Same thing, a person is considered to be a good teacher only when the student wins or succeeds, whatever it is. So that is a philosophy I believe. So you all of you another 10 நாளில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா யூ வில் கம் அப் வித் ஃப்ளையிங் கலர்ஸ். அட்லீஸ்ட் இங்கே வந்த 28 people ஐ திங்க் யூ வில் டூ ஒண்டர்ஸ். அப்புறம் ஸ்கை இஸ் த லிமிட். அப்புறம் நான் சொல்ல வேண்டாம், நீங்களே சொல்லுவீங்க சார் அப்படி பண்ணலாம் சார் இப்படி பண்ண, நீங்களே சொல்லுவீங்க. நீங்கள் 4 பேர் டீச் பண்ணுவீங்க. சரியா? பார்க்கலாமா மறுபடியும் நாளைக்கு? எல்லாருமே எம்பிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ணுவோம் சார். கண்டிப்பாக கிளியர் பண்ணிவிடுவீங்க. எனக்கு இந்த தடவை ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்குது. லாஸ்ட் டைம் ஆல்சோ கொஞ்சம் ஹோப்ஃபுல், பட் லாஸ்ட் டைம் எங்களுக்கு டைமே இல்லை. அதனால் I don't know. But this time I'm sure more number of students will clear. Srinidhi Rangarajan, பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சார். அவரு லலித் பண்ணிடலாமா? லலித் பண்ணிடலாம் சார். வெரி குட் வெரி குட். போன வருஷம் ஒன்லி 6 ஸ்டூடெண்ட் கிளியர் பண்ணாங்க. அவுட் ஆஃப் நியர்லி ஒரு 400 பக்கமாக எழுதி எனக்கு வந்து அவங்களுடைய மார்க் வந்த பிறகு எனக்கு மார்க் அனுப்பிச்சவங்களே 250 பேர் அனுப்பிச்சாங்க. அதில் 6 பேர் தான் கிளியர் பண்ணாங்க. ஐ வாஸ் டெரிபிளி அப்செட். குழந்தைகளும் கொஞ்சம் அப்செட். அதனால் என்ன ஆச்சுன்னா, பேபி ஒரு 2 நிமிஷம் தான் ஒரு கதை சொல்கிறேன். என்ன ஆச்சுன்னா,
எக்ஸாம் இன்றைக்கி 23ஆந்தேதி எழுதிட்டு வந்து 24ஆந்தேதி ஒரு கூகுள் மீட்டிங் வச்சேன். 4 கூகுள் மீட் வச்சேன்னா நிறைய பேர் இருந்தாங்க, 100 பேராக. அப்போ அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன், இதுக்கு இந்த ஆன்சர் எல்லாரும் தவறு, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தப்பு, எல்லாரும் அப்செட் ஆகிட்டாங்க. அவங்க மூஞ்சி பார்த்தாலும் அவங்க யாரும் பேச்சு மூச்சு இல்லைன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓ எல்லாம் சரியாக எழுதலைன்னு. எனக்கு என்ன பயம்னா, ஓப்பனாக சொல்கிறவங்க கிட்ட எனக்கு என்ன பயம்னா, இந்த குழந்தைகள்லாம் சின்ன குழந்தைங்க, ஏதாவது இந்த மாதிரி நம்ம சரியாக எழுதலன்னு போய் ஏதாவது ஒரு தப்பான ஒரு முடிவு வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயங்கர பயம். அன்றைக்கி நைட் தூக்கம் இல்லை, அடுத்த நாள் தூக்கம் இல்லை. அப்புறம் இந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்துவதுக்கு ஓகே இந்த பரீட்சை போயிடுச்சு, எப்படி உற்சாகப்படுத்துங்கிறதுக்காக இந்த போட்டிகளை ஆரம்பித்தோம். ஒரு போட்டி ஆரம்பித்தேன், டிராயிங் காம்படிஷன் போடலாம், யாருன்னா டிராயிங். யூனோ ஹவு மெனி டிராயிங்ஸ் ஐ காட் 800 டிராயிங்ஸ். அந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி அப்செட் ஆனவங்க எல்லாருமே அந்த டிராயிங்கில் கலந்து போட்டியில் வின் பண்ணி பார்ட்டிசிபேட் 800 டிராயிங் வந்துருச்சு. வி டோன்ட் நோ வாட் டு டூ வித் தட். அண்ட் தென் வி கேவ் இட் டு சம் 2 ஆஃப் த பீப்புள். அதுலேருந்து அவங்கள அனுப்பவும் முடியல, அதனால் நானே அதுலேருந்து ஒரு 32 மட்டும் எடுத்து அனுப்பிச்சு அந்த 32ல் 10 பேருக்கு என்னமோ நம்ம பரிசு கொடுத்தோம். அப்புறம் இந்த குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவே தான் இந்த காம்படிஷன் ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக எங்களுக்கு எந்த பிளான் இல்லை, இந்த டிராயிங் காம்படிஷன், கவிதை காம்படிஷன், டிபேட் எல்லாம் ஒரு பண்ணுற மாதிரி ஒரு இல்லை. இந்த குழந்தைகள் வந்து அப்செட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆரம்பித்தது. ஃபைனலி வி ஃபவுண்ட் தட் somebody is good in something. Somebody is good in English debate, somebody is good in கவிதை, somebody is good in மேபி NTC கிளியர் பண்ணாமல் இருக்கலாம், பட் வேறு இதில் திறமை இருக்குங்கிறது நம்ம கண்டுபிடிச்சோம். Then only we said, okay, we have to identify, we have identified 52 talents of the children. மண்டலா டிராயிங், குங்ஃபு, அப்புறம் சைக்கிளிங், ஒவ்வொருத்தரும் ஒருல இருக்காங்க. அது வந்து ஃபென்டாஸ்டிக். அது வந்து ஒரு எண்ணிலடங்கா ஒரு இது 52 ஒரு டேலண்ட். செஸ்ஸு அது இதுன்னு நிறைய இதில் இருக்காங்க. நீங்களும் எல்லாம் இருப்பீங்க. ஐ எம் நாட் சேயிங் அவங்க மட்டும் இல்லை, நீங்களும் எல்லாம் இருப்பீங்க. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம், 23rd அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு ப்ளீஸ் கான்சன்ட்ரேட் and do this exam well, and then we will see what all sky is the limit for all of you. Okay ma, thank you. This year என்ன ஆச்சுன்னா, this year according to my WhatsApp groupல இருக்கிற number of students வந்து 1000+. ஆனால் கிளாஸுக்கு வர்றவங்க இவ்வளோ தான். போன வருஷம் கூட அது மாதிரி தான். வாட்ஸ்அப்பில் இருந்தவங்க 1500 பேர் இருந்தாங்க, கிளாஸுக்கு வந்தவங்க ஒரு 300 பேர் 400 பேர் வந்தாங்க, அப்புறம் 300 200 அப்படி தான் இருந்தது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா புட்டுகதர் ஒரு 100 பேர் தான் கிளாஸுக்கு ஒரு மாதிரி வராங்க. பட் தென் வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்திங்கன்னா we have 7 groups. ஒவ்வொரு குரூப்லையும் 200 பேர் 220 பேர் 210 பேர் இப்படி இருக்காங்க. ஸோ புட்டுகதர் ஓகே டூப்ளிகேட் இருக்கும். ஒரு 2 குரூப்பில் இருக்கிறவரே ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. ஸோ எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா கூட ஒரு 900-800 பேர் இருப்பாங்க. எழுத செய்வாங்க, டெஃபினெட்லி தே வில் கோ அண்ட் ரைட், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அட்லீஸ்ட் இதில் ஒரு 100 பேர் விட்டால் கூட 600-700 பேர் எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னென்னா நம்ம சும்மா போய் எழுதுறதுங்கிறது அது பெரிய ஒரு இதில் கொஞ்சமாவது ப்ரிப்பேர் பண்ணி எழுதினா தான் நம்ம வின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் குழந்தைக்கு சொல்கிறது, நீங்கள் வந்து இப்போ கூட இன்றைக்கி நேற்று வரல வராத குழந்தை கூட இன்றைக்கி இருந்து வந்தால் கூட ஓரளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் மோட்டிவேட் பண்ணி அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு 10-15 கிளாஸ் வர சொல்லுங்கள். மேபி இட் வில் ஹெல்ப் யூ. வேறு எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா நிதின் ஆர் எனிபடி? மெய்யரசி பண்ணிடலாம் இல்லையா? வெற்றிகரமாக பண்ணிடலாம் இல்லையா? கண்டிப்பாக பண்ணிடுவீங்க. எனக்கு உங்கள் மேலே அதாவது உங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது ஏன்னா எனக்கு உங்களை ஊடுருவி பார்க்கும் ஒரு சக்தி எனக்கு இருக்குது. குழந்தைகளை ஊடுருவி பார்க்கும் சக்தி எனக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நான் நிறைய கடந்த ஒரு 10 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன். சம்டைம்ஸ் நான் குழந்தை ஒரு முறை பார்த்தா கூட இந்த குழந்தை இதில் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லும்போது அவங்க அம்மா அப்பா சொன்னாங்க, ஆமாங்க அந்த பையன் அதுதான் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். உங்களை நேரடியாக பார்க்காட்டி கூட பட் அது நம்ம போக போக அது பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு சக்தி இருக்கிறனால தான் நம்ம இந்த மாதிரி ஆக்டிவிட்டியெல்லாம் வந்தோம்னு கூட எனக்கு தோணலை. தோணுது. அதனால தான் அப்படி கடவுளை இங்கே வந்து விட்டுருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ வுட் சஜஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் 10-15 டேஸ் எதையும் ரொம்ப பாதர் பண்ணிக்காதீங்க. இதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ் இன்னும் கொஞ்சம் அப்படியே ஒரு ரீடிங் கொடுங்க. அதாவது ரொம்பலாம் மனப்பாடம் பண்ணணுங்கிற எண்ணத்தில் சும்மா ஒரு ரீடிங் கொடுங்க. இந்த மேத்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு 4 பேப்பர் நம்ம பார்த்தாவே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இது கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக அது என்னென்ன எப்படியெல்லாம் ஒரு எக்ஸாமை நான் அப்ரோச் பண்ணலான்னு நம்ம கடைசி ஒரு 2 நாளில் சொல்லலாம். அதுக்கு ஒரு டெக்னிக்கலாக இருக்குது, சில ட்ரிக்ஸ் இருக்குது. தட் ஆல்சோ வி வில் டெல் யூ, தென் வி வில் டூ இட். ஐ வில் டெல் யூ ஒன் ட்ரிக். ஆனால் இது அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்போ இருக்கிற 30 பேருக்கு மட்டும் அது ஒரு சின்ன சீக்ரெட் மாதிரி சொல்கிறேன். சப்போஸ்
நிதின் ராஜ் எழுதிட்டு இருக்கார். முதல் கொஸ்டின் எழுதிட்டார், அதுக்கு ஆப்ஷன் 1. ரெண்டாவது கொஸ்டின் எழுதிட்டார், அதுக்கு ஆப்ஷன் 4 அது எழுதிட்டார். மூணாவது கொஸ்டின் எழுதிட்டார், அதுக்கு ஆப்ஷன் 2. நாலாவது கொஸ்டின் பார்க்குறார், தெரியல, விட்டார். அஞ்சாவது 3. இப்போது மூணாவதுக்கு 2 இல்லை அஞ்சாவதுக்கு 4வது ஆப்ஷன் வச்சுக்கலாம். மூணாவதுக்கு 2, நாலாவதுக்கு தெரியல, அஞ்சாவதுக்கு 4 அப்படிங்கும்போது there is a software which says ஒரு ரிதமாக ஆன்சர் வர்ற மாதிரி அந்த ஆன்சர் இருக்காது. ரிதமான 1 2 3 4 அது 2 3 4 இப்படி இருக்காது அப்படிங்கிறாங்க. ஸோ இஃப் யுவர் ஆன்சர் ஃபார் தேர்ட் கொஸ்டின் இஸ் 2 and answer for fourth question you don't know, answer for fifth question is 4, there is every possibility the answer for fourth question cannot be 3. புரியல? புரியுது சார். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க கண்ணா, யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. ஆனா இது அப்படியே பிளைண்டா சார் சொல்லிட்டாரு எல்லாம் அப்படியே கொஸ்டினே படிக்காம போட்டு வந்துடக்கூடாது. அதனால தான் இதெல்லாம் சொல்றது. இது வந்து சார் இப்போ என்னன்னா அது ஒரு லூப் மாதிரி வராதுன்றீங்க, கரெக்டா சார்? ஆமா, அது ஒரு ரிதம், ஒரு அதுக்கு என்னமா சொல்றீங்க, அது ரிதம் இல்ல, அதுக்கு என்னமா ரைமிங்கா, ரைமிங் இல்ல, அது ஏதோ ஒரு பேட்டர்ன் சாரி ஒரு பேட்டர்னா வராது. இது வந்து நான் சொல்லலை, இட் இஸ் தேர் இன் கூகுள். அதாவது உலகத்தில் ஒரு 600 இந்த மாதிரி எம்சிக்யூஸ் இருக்குது, பரீட்சைகள் இருக்குது. ஜிஆர்இ, கேட்டு, டோஃபெல் என்னென்னமோ இருக்குது பரீட்சைகள். நம்ம ஊரில் என்டிஎஸ்சி அத்தனை பரீட்சைகளையும் இந்த கடந்த 50 வருஷமாக இருக்கிற கொஷின் பேப்பரை எடுத்து அந்த ஆன்சரையும் அனலைஸ் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரை வச்சு பண்ணி இதை ஒரு சீட்டிங் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் நினச்சிக்கலாம். அவரை பண்ணி ஒருத்தர் கண்டுபிடிச்சி இப்படி இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வராது. ஆனால் அந்த எக்ஸாமினர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்சுவலி நானே எக்ஸாமினராக இருந்திருக்கேன். ஒரு காலேஜுக்கு என்னைய கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க, எம்சிக்யூ 100 கொஷின் ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க. 100 கொஷின் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கான ஆன்சரும் கொடுத்தேன். அப்புறம் நான் பேட்டர்ன் இருக்கான்னு பார்த்தேன். எங்கெல்லாம் பேட்டர்ன் வந்ததோ எங்கள் கொஸ்டினை மாற்றிட்டேன், ரோல் பண்ணிட்டேன். 5வது கொஸ்டின் 6வது, 6வது கொஸ்டின் 7வது, இல்லை 7வது கொஸ்டின் 5வது மாற்றிட்டேன், இங்கே பேட்டர்ன் வராத மாதிரி. அதே மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் அனலைஸ் பண்ணி தே ஃபவுண்ட் தட் இந்த ஆன்சர் ஷீட்டில் பேட்டர்ன் இல்லாத மாதிரி அவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது. அதுலேருந்து வாட் யூ கேன் டிரைவ், இஃப் த ஃபோர்த் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் இஸ் செகண்ட் ஆப்ஷன், ஃபிஃப்த் கொஸ்டின் இஸ் ஃபோர்த் ஆப்ஷன், ஃபோர்த் கொஸ்டின் த ஆன்சர் மே நாட் பி 3 அப்படின்னு ஒரு மூளையில் ஓரமாக வச்சுக்கலாம். அது எல்லா டைம் அது கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரிக்ஸ் ஐ வில் டெல் யூ அந்த லாஸ்ட் மினிட். பட் அது அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணிடக்கூடாது குழந்தைகளா. ஐ எம் லிட்டில் ஒரீட், இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஐ எம் லிட்டில் ஒரீட் பிகாஸ் நான் உங்களை மிஸ்லீட் பண்ணுறனோன்னு என்ற ஒரு பயம் கூட எனக்கு எப்பவுமே இருக்கிறது உண்டு. அதெல்லாம் நீங்கள் அது வந்து ஒரு எப்படி சாப்பாட்டில் சால்ட்டுங்கிறது இத்தினோண்டு இல்லையா, அது மாதிரி அது அவ்வளோதான் எடுத்துக்கணும். எச்சா எடுத்தீங்க அது கன்ஃபியூஸ் இதாகிடும். ஸோ யூ ஹாவ் டு டூ லைக் தட். We will talk all these things in little bit detail in the classes to come. Okay, all the best. Sir, we must done this exam for you, sir. Thank you, sir. ஆமாம் பண்ணுவீங்க, you will do it. I have 200% confidence on people like you. So அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. Thank you, sir. Okay. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir.